கேக்குது மேடம், பேசுங்க மேடம். பிபிஎஸ் ஸ்பீட் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஸ்பீடி கிரிப்டோ குடும்ப உறுப்பினர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இந்த வாய்ப்பை அருமையான வாய்ப்பை 32 நபருக்கு கொடுத்துருக்கேன். 90% ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வேலட் ஆக்டிவேஷன் பண்ணிட்டாங்க. நான் 12 என்னோட டைரக்ட்ல 12 பேர்த்துக்கு வேலட் டொனேஷன் ஆக்டிவேஷன் பண்ணி ஊட்டி அச்சீவர் ஆயிட்டேன். என்னோட நேரடி இணைப்புல பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 பேர் 1 or 2 daysல ஊட்டி அச்சீவர் ஆகி என்னோட டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. கிரிப்டோல பாத்தீங்க அப்படின்னா என்னோட நேரடி இணைப்புல 10 நபர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரெடியா காத்துட்டு இருக்காங்க. யூஎஸ்டிடி 51 USDT லோட் பண்ணி இன்னும் 2 நபர்களை கொடுத்து நான் கிளப் இன்கம்க்கு ரெடி ஆயிடுவேன் 1 or 2 daysல. அதே மாதிரி 15 நபர்கள் ஸ்பீடி கிரிப்டோக்கு ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைவருக்கும், கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். நல்லதே நடக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இன்னைக்கு நிஜமாவே இன்னைக்கு விடுதல் தான் மேடம். தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய வேல்முருகன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வேல்முருகன் சார், வெல்கம் சார். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். என்னோட பேர் வேல்முருகன், வடலூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். இப்போ என்னோட டீம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கேஷ்ல வந்து டைரக்டா கொடுத்துருக்கிறது வந்து 53 மெம்பர்ஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வேலட் பின் வந்து ஒரு 300 பின்னுக்கு மேலே வாங்கியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 65 பேர் வந்து 30 ரூபா பின் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேலட் ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெவலில் இது வரைக்கும் நடந்திருக்கு. மொத்தமாக வந்து 42 மெம்பர்ஸ் வந்து வேலட் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. ஊட்டி அச்சீவராக ஆயிருக்கேன். ஸோ டீமுக்கு அதே வழி நடத்தி மினிமம் ஒரு 5 பேராவது ஊட்டி அச்சீவரை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். அதை வந்து டீமுக்கு வந்து டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். ஸ்பீடு கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வரைக்கும் வந்து ஒரு 15 பேரை இணைச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து 12 பேர் முடிச்சவங்க, 2 பேர் வந்து 6 பேர் முடிச்சது, 3 நபர்கள் வந்து 5, 2 நபர்கள் வந்து 5. இன்னும் நிறைய பேரை வந்து ஸ்பீட் கிரிப்டோவில் கொண்டு வரணும். நான் வந்து கிளப் இன்கம் எலிஜிபிள் ஆகணும். அதே மாதிரி டீமுக்கும் வந்து கிளப் இன்கம்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கும் எலிஜிபிலிட்டி வரதுக்கு உண்டான வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வேல்முருகன் சார். தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய சிவகுமார் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சிவகுமார் சார், வெல்கம் சார். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள். என்னுடைய டேரக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 78 பேர் ஸ்பீடு கேஷ்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 40 லெவல் இன்கம் வேலட்டை பாத்தீங்கன்னா ஒரு 18 பேர் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து டீமுக்கு வந்து அந்த வேலட்டை ஆக்டிவேஷன் பண்ணி ஊட்டி அச்சீவருக்கு வந்து நான் ஒரு 3 நபர்கள் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு அந்த வேலட்டை ஆக்டிவேஷன் பண்ணி கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸ்பீடு கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா என்னோட டேரக்டா ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே சேஃபால் வேலட் டவுன்லோட் பண்ணி அந்த யூஎஸ்டி டாலர் வாங்கிட்டாங்க. தொடர்ந்து இந்த கிளப்பு இங்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சிவகுமார் சார், தேங்க்யூ. அடுத்ததாக பெங்களூர்ல இருந்து மரியாதைக்குரிய சண்முகம் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சண்முகம் சார், வெல்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம் சார். என்னுடைய டைரக்ட் ரெஃபர்ல வந்து 14 பேர் இருக்காங்க. அதுல வந்து 6 பேர் வந்து இதுல வந்து கிரிப்டோல எலிஜிபிள் ஆயிருக்காங்க. எல்லாம் வேலெட் எல்லாம் அப்லோட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கு. அப்புறம் ஊட்டி எலிஜிபிள் ஆயிருக்கேன். ஸோ ஊட்டிக்கு வந்து ஒரு 5 பேரை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. டெய்லி வந்து ஃபீல்டு ஒர்க்ல இருக்கேன். நேரடியாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு விசிட் பண்ணி சேஃபால் ஓப்பன் பண்ணி எப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ புதிய சீக்கிரத்தில் வந்து கர்நாடகத்தில் ஒரு பெரிய லெவல் எடுத்துட்டு போகலான்ற ஒரு எய்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய ஏஜிகே செல்வம் பாண்டிச்சேரியிலிருந்து சார், வெல்கம் சார். வெல்கம். தேங்க்யூ மதேசன் சார். குட் மார்னிங் லீடர்ஸ். அனைத்து பிபிஏ குடும்ப உறுப்பினர்களுக்கும் என்னுடைய பணியான வணக்கங்கள். நான் வந்து 21 டைரக்ட் முடிச்சிருக்கேன். ஒரு 28 பேருக்கு அந்த பின் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கேன். 30 ரூபா பின்னு ப்ளஸ் ஒரு 15 பேருக்கு 1000 ரூபா பின் வேற 40 லெவல் பிளான் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கேன். என்னோட அணிலிருந்து ஒரு 3 பேர் வந்து ஊட்டிக்கு வராங்க. ப்ளஸ் என்ன சேர்த்து மொத்தம் 4 பேர். அது இல்லாமல் ஸ்பீடு கிரிப்டோவுக்கு
3 நபர்களை வந்து ஐடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணி வச்சுருக்கேன். மிக சிறப்பாக போயின்னு இருக்கு. நம்ம அது இல்லாமல் முக்கியமாக என்னென்ன விஷயம்னா, இன்னிலேருந்து கோடிங் சிஸ்டம் டைரெக்டாக நமக்கு எல்லாருக்குமே ஆக்டிவேஷன் சொல்லும்போது எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. இவ்வளோ நாள் நம்ம எதிர்பார்த்த அந்த விஷயம் எல்லாமே நமக்கு ஒன்று கைக்கு வரும்போது எல்லாருமே உற்சாகமாக இருக்காங்க. அனைத்து லீடர்களும் செம ஹாப்பியாக இருக்காங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே சார். அடுத்ததாக மரியாதைக்குரிய பாக்யராஜ் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாக்யராஜ் சார், வெல்கம் சார். பாக்யராஜ் சார். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். மிக்க மகிழ்ச்சியா இருக்கு இந்த அதிகாலை வேலையில அனைவரையும் சந்திக்கிறதுல. மேலே ஸ்பீடு கேஸ்ல என்னோட டைரக்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 28 பேருக்கு மேல ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோம். அதே நபர்களை அப்படியே ஸ்பீடு கிரிப்டோல கொண்டு வந்திருக்கேன். அதுல 15 நபர்கள் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளப்புக்கு அச்சீவ் ஆகியிருக்கேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இன்னொரு 10 பேர் கிரிப்டோல ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி லெவல்லையும் ஆக்டிவேஷனு, டொனேஷன்லையும் ஆக்டிவேஷன். டொனேஷன்ல வர்ற எல்லாருமே லெவல்ல இமிடியேட் ஆக்டிவேஷன் பண்ற ஒர்க்கு போயிட்டு இருக்கு. அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லெவல் டொனேஷன் லெவல் ரெண்டையுமே ஆக்டிவேஷன் பண்றதுல ரொம்ப தீவிரமா என்னோட டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய சுகபாலன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வெல்கம் சார், வெல்கம். சுகபாலன் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம் சார். சார், என்னோட டைரக்ட்ல வந்து நான் மொத்தம் 12 நபரா இணைச்சிருக்கேன். ஸ்பீட் கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா டைரக்டா ஒரு 5, என்னோட அணியிலேருந்து மொத்தமாக ஒரு 9 பேர் இணைச்சிருக்கேன். ப்ளஸ் 30 ரூபா பின் ஒரு 12 பேருக்கு ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். லெவல் இன்கம் வந்து ஒரு 8 பேருக்கு முடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 4 பேர்கிட்ட நான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன். நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார். அடுத்ததாக தேனியிலிருந்து மரியாதைக்குரிய ராஜேஷ் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வெல்கம் சார், ராஜேஷ் சார். என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய நேரடி இணைப்புல வந்து பாத்தீங்கன்னா 46 பேர் கொடுத்துருக்கேன். 1 மாசம் ஆச்சு, 6 பேர் டைரக்ட் கொடுக்கல. காரணம், என்னுடைய அணியை சேர்ந்தவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் உதவி பண்ணணும். அதனால அவங்களுக்கான வேலையில இருந்தா நான் டைரக்ட் நிப்பாட்டிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா என்னல இந்த 30 ரூபா பின் வந்து பாத்தீங்கன்னா 300 பின் வாங்கி ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோம். 1000 ரூபா பின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 பேருக்கு ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி அச்சீவருக்கு வந்து 3 பேர் நான் முடிச்சிருக்கேன். நான் என்னோட சேர்த்து 4 பேர் முடிச்சிருக்கோம். சேஃபால இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோல 4 டைரக்ட் கொடுத்துருக்கேன். என்னோட 7 தலைவர்களும் அவங்க ஃபர்ஸ்ட் 2 லெவலை முடிக்கிறதுக்கு 2 ரெஃபரல் கொடுத்துருக்காங்க. ஸோ சந்தோஷமா இருக்கீங்க. நன்றிங்க. தேங்க்யூ சார், ராஜா சார். தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய கணேசன் சார். வெல்கம் சார். நல்லதே நடக்கும். அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம். நம்ம வந்து சிஸ்டம் மேனேஜர் ஆகியிருக்கான். வாலெட் 275 யூனிட் 30 யூனிட் வாலெட் வாங்கி பின் வாங்கி ஆக்டிவேட் பண்ணியிருக்கான். 65,000 யூனிட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கான். ஊட்டி அச்சீவருக்கு ஒரு 15 பேருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ சிஸ்டம் இப்போ ஆல்ரெடி 2 பேர் ஆகிட்டான். சிஸ்டம் ஓப்பன் பண்ணோன்னே இன்றைக்கி ஒரு 3 பேர் ஆயிடுவாங்க. பாக்கி வர்றதுக்கு ஒரு 15 பேர் வர்றதுக்கு இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். கிரிப்டோவில் வந்து ஒரு 36 பேர் ரெடியில் இருக்காங்க. 25 பேர் ஆக்டிவேட் ஆகிருக்கு. நம்ம இந்த இதுக்கு 12 பேர் முடிச்சு வச்சுருக்கான். மற்ற எல்லாருக்கும் இந்த 2 பேர் 3 பேர் உள்ளவர்கள்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கான். ஓப்பன் ஆன உடனே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவான். நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருக்கான். வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ கணேசன் சார். அடுத்ததாக மரியாதைக்குரிய சேலம் வெற்றிமுருகன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வெற்றிமுருகன் சார், வெல்கம் சார். நல்லது நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில் கூடியிருக்கும் PPSPDKS குடும்ப உறவுகளுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். என்னுடைய டைரக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 36 பேர் இணைச்சிருக்கிறேன். இதில் வந்து என்னுடைய இலக்கு 100 பேர்த்த டைரக்டாக கொடுக்கணும். பின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பின் வாங்கியிருக்கிறேன். 100 பின் பண்ணியிருக்கிறேன். வேலைட்ட ஒரு 65 பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஊட்டி அச்சீவர் ஆகிட்டேன். 5 பேர் ஊட்டி அச்சீவருக்கு முடிச்சிட்டாங்க. 5 பேர் கண்டிப்பாக
வந்துடுவாங்க. கிரிப்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக 13 பேர் முடிச்சிருக்கிறேன். டவுன்லைனில் 7 பேர், மொத்தம் 20 பேர் முடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 10 பேர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். கிரிப்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா 87 தான் என்னுடைய இலக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டீமை ஒவ்வொரு இடத்துலையும் நேரடியாக போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் யார் யாரெல்லாம் 2 பேர் முடிக்கலையோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் முடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். ஹோம் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். வெளியில் போய் டெய்லி வெளியில் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி பேசிட்டே இருக்கிறது என்னுடைய ஒர்க்கு. ஃப்ரீ டைமாக தான் இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவு கொண்டு போகணும். நம்மளுடைய சிஸ்டம் மாதிரி வேர்ல்டுலேயும் இது வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் வரலாறுல பிபிஎஸ் ஸ்பீடிகேஸ் மாதிரி எதுவுமே இதுவரையும் வரல, இன்னைக்கு மேல் வர போறதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. நாமளும் இருக்கிறோம். ஒவ்வொரு அட்மின்களும் நல்லா சிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்மளுடைய இரவு மீட்டிங்களாக இருக்கட்டும், மார்னிங் மீட்டிங்களாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரென்த் அதிகமாக கொண்டு வரதுக்கு நான் ஏற்பாடு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கம்பல்சரி வந்துதான் ஆகணுங்கிற மாதிரி கேட்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த சிஸ்டத்தில் இன்கம் பண்ண முடியும், பார்க்கலாம் இன்கம் பண்ண முடியாதுங்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன். ஸ்பான்சர் ஒவ்வொருத்தர் யார் ஸ்பான்சர் பண்ணாலும் ஒருத்தர் நம்ம என்ட்ரி ஒருத்தர் வந்து இந்த நம்மளுடைய பிபிஎஸ் பிடிஎஸ்லையோ கிரிப்டோவில் இணைச்சோம்னாக்கா அவங்கள 2 பேர் கம்பல்சரி கொடுக்க வச்சுட்டு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு கூட இருந்து பண்ணி கொடுக்கணுங்கிற எய்மில் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பான்சருமே அந்த நோக்கத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அதாவது குவாலிட்டியா, அதாவது பார்த்தீங்கன்னா வரவங்க போறவங்க யாரோ ஒருத்தர் நமக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல போடாம யாரு உள்ள வந்தாலும் 2 பேர் பண்ணணுங்கிற எண்ணத்தோட அவங்கள அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம கூட்டிட்டு வரலாம். நம்ம சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் தப்பு இல்லை, ஆனா ஸ்டெடியா போகணும், நல்லா போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல யாரு உள்ள வந்தாலுமே 2 பேர் கம்பல்சரி கொடுக்கணுங்கிறத நோக்கத்தை வலியுறுத்தி மட்டும்தான் பேசி அவங்க அமௌண்ட்டே ரெடி பண்ணி எடுத்து கொடுக்கும்போது கூட உங்களால 2 பேர் கண்டிப்பா கொடுக்கணும், கொடுத்துதான் ஆகணும். அந்த மாதிரி இருந்தா உள்ள வாங்க, எல்லாம் யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். நான் கம்பல்சரி 2 பேர் கொடுத்தாங்க. 2 பேர் மினிமம் 2 பேர், அதிகமா எத்தனை பேர் கொடுக்கலாம். என்னுடைய இலக்கு 100 பேர், கிரிப்டோல 87 பேர் அப்படிங்கிறத விவரமா சொல்லிடுவேன். எல்லாத்துக்குமே எடுத்து வரைச்சிட்டு தான் நான் என்ட்ரி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 2500 ரூபா தான் பேசிட்டு இருக்கிறேன். கிரிப்டோக்கும் ஸ்பீடு கேஸுக்கும் பார்த்தீங்கன்னா 7050 ரூபா தற்போது பேசிட்டு இருக்கிறேன் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்க கனவு பழிக்கும் சார். கட்டாயம் உங்களுடைய லட்சியம் நிறைவேற வாழ்த்துக்கள் சார். அடுத்ததாக நமது வழிகாட்டி மரியாதைக்குரிய ராமலிங்க சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ராமலிங்க சார், வெல்கம் சார். குட் மார்னிங். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நிறைய நண்பர்கள்ட்ட வந்து நேரடியாக பேசிட்டு இருக்கேன். இதுவரை பார்த்தீங்கன்னா ஒரு 31 டைரக்ட் ரெஃபரல் வந்து கிரிப்டோல கொடுத்துருக்கேன். அதை விட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல நிறைய டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கறதுக்கான நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். நண்பர்களே, ஒரு தகவல் ஒண்ணு, நம்மளுடைய வெப்சைட் வந்து வியாழக்கிழமை அதிகாலை 4:30 மணிக்கு ஓப்பன் ஆயிரும். இது ஒரு முக்கியமான தகவலா வச்சுக்கோங்க. நாளையும் நாளை மறுநாளும் எல்லாமே அக்யூரேட்டா எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்றாங்கன்னா ட்ரையல் வெர்ஷன் போயிட்டு இருக்கு. அது வந்து நம்மளுடைய சேவை பண்ணி சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல்லா ட்ரையல் பார்த்துட்டு ஒரு சின்ன எரர் கூட இல்லாம பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியும் சொல்லியிருக்காங்க. அதனால இன்றும் நாளையும் நம்ம சைட் இயங்காது, அதை கவனமா வச்சுங்க. வியாழக்கிழமை காலை பாத்தீங்கன்னா புத்தம்பது பொலிவோட எனர்ஜியோட இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய சைட்டை ஓபன் பண்ணிட்டு நம்மளோட அதுக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேரை 4:30 மணிக்கெல்லாம் நம்ம வரவழைச்சிடணும். இங்க யாரு கிரிப்டோல என்ட்ரி போடுறதோ அத்தனை நபர்களும் அட்டன் பண்ணணும். அதை வந்து அந்த டீம் லீடர்ஸ் வந்து வலியுறுத்தணும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ட்ரைனர் உங்க எல்லாருக்கும் தெரியும், சுவாதி செந்தில். நீங்க போய் செக் பண்ணீங்க. மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய நபர். அது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து ட்ரைனிங் கொடுக்க போறாரு. அவரோட ட்ரைனிங் செஷன் பாத்தீங்கன்னா 6:05க்கு ஸ்டார்ட் ஆகும் வியாழக்கிழமை. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எப்படி சொல்றதுன்னா, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிஸ்டம் எப்படி இயங்க போகுதுங்கிறத தலைவர்கள் பேச போறாங்க. அதோட சேர்த்து நம்மளுடைய அட்மின் டெவலப்மெண்ட் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி இருக்கு. அந்த கமிட்டியில பாத்தீங்கன்னா 7 பேர் இருக்காங்க. அதுல யார் இருக்காங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம். அந்த கமிட்டியில பாத்தீங்கன்னா பானுமதி மேடம் இருப்பாங்க, சார்லஸ் சார் இருக்காங்க, மாதேஸ்வரன் சார் இருக்காரு, முத்துக்குட்டி சார் இருக்காங்க, சுப்பராஜ் சார் இருக்காங்க, வேல்முருகன் சார் இருக்காங்க. இதற்கு மேலாக ஜீவரத்னம் சார் இருக்காங்க.
இந்த அட்மின் டெவலப்மெண்ட் கமிட்டியோட வேலை என்னன்னா, இது வந்து இதற்கு தலைமை அப்படின்னா ஜீவரத்னம் சார், அடுத்தது வேல்முருகன், இவங்க 2 பேரோட தலைமையின் கீழே தான் இந்த 5 பேர் இயங்க போறாங்க, 7 பேர் இயங்க போறாங்க. இவங்களோட வேலை என்னன்னா, நம்ம அட்மின் டைரக்டர் அந்த வாரத்துல நடந்த ஒர்க் ரிப்போர்ட் வியாழக்கிழமைக்கு பிறகு எடுத்து அந்த சங்கர் சார்ட்ட இவங்க 2 பேரும் ஒப்படைக்கணும். இதான் அவங்க வேலை. கூடுதல் பணிதான், பதவிங்கிறத விட இது கூடுதல் பொறுப்பு ஜீவரத்னம் சாருக்கும் இந்த 7 பேருக்குமே இருக்கு. அவங்க 7 பேரும் அவர்கள் ஒவ்வொரு அட்மின் டைரக்டரையும், ஏன்னா கண்டிப்பா 100 அட்மின் டைரக்டர் வந்துருவாங்க, அதுல ஒவ்வொருத்தரும் 15 பேரோ 16 பேரோ அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஒர்க் ரிப்போர்ட் வாங்கி கொடுக்கணும். இந்த வாரம் வேலை நடந்ததுன்னா நடந்தது, நடக்கலன்னா நடக்கல. அப்புறம் என்னென்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அதெல்லாம் நீங்க யார்ட்டையும் பேச வேண்டியதில்லை. அவங்க அனுப்புற கொஸ்டினுக்கு எஸ் ஆர் நோன்னு அனுப்புனா போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் நடந்தால்தான் ஓகே. முத்துக்குட்டி சார் எல்லாம் இருக்காங்க, அந்த அட்மின் குரூப்ல ஆட் பண்ணியாச்சு எல்லாரையுமே. இவர்கள் எல்லா அட்மின் டைரக்டருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி என்னென்ன சங்கர் சார் ஒர்க் ரிப்போர்ட் கொடுக்குறாரோ அதை வாங்கி கொடுக்க வேண்டிய வேலைகள் இருக்கு. அந்தந்த வார மீட்டிங்ல நம்ம அதை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான், எல்லாம் நம்மளுக்காக தான். அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா, கிரிப்டோ வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியாகி போயிட்டு இருக்கு. உலக நாடுகள் எல்லாம் போறதுக்கு அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் இப்ப அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு 300-400 டேட்டா பேஸ் வந்து இருக்கு, அதை பகிர்ந்து அளிக்கப்படும். அதோடு இல்லாம நம்ம சேகர் சார்ட்ட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டேட்டா பேஸ் வச்சிருக்காரு. அதே போலதான் செந்தில் சாரு, எல்லாருமே பாத்தீங்கன்னா உலக அளவுல கொண்டு போகணுங்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. இப்பயே பாத்தீங்கன்னா சிலோன்ல ஒரு பெரிய டீம் ஃபார்ம் ஆயிட்டு நம்ம செந்தில் சார் மூலியமாக சிலோன்ல ஒரு மீட்டிங்கே நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி. நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முனிராஜ் சார் வந்து ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு சங்கர் சார், பாபு, நான் எல்லாருமே அங்க மீட்டிங்க்கு போறோம். அதுக்கு அந்த ஏரியாவில் மதனப்பள்ளிங்கிற இடத்துல மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு அந்த இன்விடேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை வந்து எல்லாருக்கும் அனுப்பி முடிந்தால் அங்க உங்க நண்பர்கள் இருந்தா அங்க வர சொல்லுங்க. இதுக்காக லீடர்ஸ் நீங்க யாரும் ரிஸ்க் எடுத்து அங்க வரணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன காரணம்னா அங்க லீடர்ஸ் இருந்தாலும் வர சொல்லுங்க, அது போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நடக்கிற இந்த மீட்டிங்கா இருக்கட்டும், கிரிப்டோ மீட்டிங்கா இருக்கட்டும், இல்ல ஸ்பீட் கேஸோட மீட்டிங்கா இருக்கட்டும், அனைத்து லீடர்களும் பங்கு கொள்ளணும். 4-5 குரூப் இருக்கு, எல்லா குரூப்பையும் சேர்த்து ஒரே குரூப்பா பண்றதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதற்கு வந்து நம்மளுடைய அட்மின் டைரக்டர்ஸ் ஒப்புதலோட அந்த குரூப்பை உருவாக்கி அதுல யார் ஜூம் அட்டன் பண்றாங்களோ அவர்களை மட்டும் அந்த குரூப்ல இணைச்சிட்டு வருவோம். இந்த குரூப் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாலு பழனியாண்டி சார் பாத்துக்கிட்டு இருக்காரு, ரொம்ப சிறப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே நண்பர்களே, நம்மளுடைய திட்டம் வெற்றி பெறணும் அப்படின்னா முயற்சி நம்ம எடுக்கணும், நீங்க எடுத்துக்கணும். ஏதோ போன வாரம் வந்து நம்ம இன்னைக்கு சொல்றோம் 10 பேர் போட்டோம், 15 பேர் பண்ணோம், ஊட்டியில அச்சீவ்மெண்ட் பண்ணோம், அதெல்லாம் கிடையாது. 500 முடிக்கணும், ஊட்டி அச்சீவ்மெண்ட்னா 500 முடிக்கணும், அதுதான் தலைவர். அப்ப ஒரு அட்மின் டைரக்டர் மினிமம் அவர்கள் வந்து ஒரு 10 ஊட்டி அச்சீவ்ஸ் அவங்க டீம்ல ரெடி பண்ணணும். நான் சொல்றேன் நேரடியாக ரெடி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவர்களுடைய டீம்ல மினிமம் 10 ஊட்டி அச்சீவ்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு தயாராகிங்க. அதோடு இல்லாம இன்னும் ஒரு சில நண்பர்கள் அட்மின்லயே ஒரு சில நண்பர்கள் ஊட்டி அச்சீவ்மெண்ட் முடிக்காம இருக்கீங்க, அதையும் காலத்துல முடிச்சுட்டு நம்மளுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூல் கரெக்டா போயிட்டு இருக்குது, அதை பயன்படுத்துங்க. எல்லாரையுமே சிஸ்டம் ப்ரொமோட்டரா இருக்கட்டும், ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கட்டும், எல்லாருமே ரெகுலரா வியாழக்கிழமைக்கு பிறகு பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல என்ன சிஸ்டம் சொல்லுதோ அதுபடி போயிட்டு இருப்போம். இதற்கு முன்னாடி சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கலாம், சின்ன சின்ன மிஸ்டேக்கே நல்லா ஆயிருக்கும். ஆனா அதையெல்லாம் சரி பண்ணி இனிமேல் கொண்டு அது சரியான பாதையில போறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. சுவாதி செந்தில் சாரோட ப்ரோக்ராம் நிறைய ஒரு 100 ப்ரோக்ராம் மேல அட்டன் பண்ணிருக்கோம் சார். எக்ஸலண்ட் செலக்ஷன் சார். உண்மையாலுமே ஒரு மனுஷனை எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரெயினர், ஒரு வலிமையான ஒரு நபர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நபர். நான் இதை சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், கரெக்டா அதை பண்ணிட்டீங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அடுத்ததாக தேங்க்யூ சார். அடுத்ததாக மரியாதைக்குரிய சையத் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சையத் சார், வெல்கம் சார். எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம அட்மின் டைரக்டர் மீட்டிங்ல நான் கலந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட டைரக்ட் ப்ரொஃபைல்ல ஸ்பீட் கேஸ்ட்ல வந்து 51 பேர் கொடுத்துருக்கேன். என்னோட இலக்கு வந்து 365 பேர். ஒரு வருஷத்துக்குள்ள அடுத்த மே 4ஆம் தேதி நம்ம ஆரம்பிச்சோம், அடுத்த மே 4ஆம் தேதிக்குள்ள என்னோட 365 பேர் கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி நடத்திருக்கு. அதுக்குள்ளேயும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வர்றதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ நான் வந்து எனக்கு கீழே இருக்கிற நபர்களுக்கு இறங்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போன வாரம் வந்து
அப்படியே ஒரு லிஸ்டா எடுத்து வந்து பேசிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு நாளைக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து போன வாரம் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு அம்மா வந்து புதுசா ஜாயின் பண்ணி அவங்க கீழே 3 பேர் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நம்ம 2 4 8 அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை போட்டு ஒர்க் பண்ணி கொஞ்ச நாளைக்குள்ள என்னோட டீமை பெரிய டீமா எடுத்துருவேன். அப்புறம் ஸ்பீடு கிரிப்டோவுக்கு வந்து என்னோட அணில இருந்து ஒரு 4 பேர் நான் வந்து பணம்லாம் அனுப்பிச்சிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அப்புறம் இன்னும் ஒரு 8 பேரை வந்து நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். 8 பேரை வந்து தயார் பண்ணிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். அவங்களும் கூடிய சீக்கிரத்துல கிரிப்டோக்குள்ள வந்துடுவாங்க. என்னோட இலக்கு வந்து அந்த 12 வந்து கிரிட்டேரியாவை முடிச்சிடணும் கிளப் இன்கம்காக அப்படிங்கிறதுக்காக அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல அதையும் பண்ணிடுவேன். இந்த வர இதுக்குள்ள 30ஆம் தேதிக்குள்ள பண்ணிடுவேன். ஊட்டி அச்சீவர் 3 பேர் ரெடியா இருக்காங்க. அதுல வந்து இன்னொரு 3 பேர் எக்ஸ்ட்ரா நான் வந்து கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிறத அவங்களுக்கும் இறங்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல அதுவும் நடந்துடும். நல்லபடியா என் டீம் போய்கிட்டு இருக்கு. நான் கூட இறங்கி ஒர்க் பண்றதுனால ஒவ்வொரு மக்களோட கூட ஜேர்னி பண்ணி போறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களும் என்னோட ரொம்ப நல்லபடியா பேசினாங்க. மக்களை போய் புது புது மக்களை போய் பார்க்கணும், நிறைய விஷயங்களை நம்மளுக்கு முன்னாடி தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இன்னும் என்னோட டீம் வந்து போக போக இன்னும் அபார வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற நம்புறேன். எல்லாரையும் சம்பாதிக்க வச்சு நானும் சந்தோஷமா சம்பாதிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சையத் சார். உங்கள் டீம் வந்து ரொம்ப பெரிய அளவில் வளரணும்னு வாழ்த்துகிறோம். நன்றிங்க சார். அடுத்ததாக மரியாதைக்குரிய புனிதா மாயவன் மேம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி சார். அனைத்து பிபிஏ குடும்ப உறுப்பினர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். என்னோட நேரடியில 20 பேர் இருக்காங்க. 13 பேர் வேலட் ஆக்டிவேட் பண்ணி 40 லெவல் இன்கம் எர்ன் பண்ணியிருக்கேன். டூர் அச்சீவ்மெண்ட் ஆயிருக்கேன். 2 பேரை அழைச்சிட்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கிரிப்டோல என்னோட நேரடியில 3 பேர் ரெடியா இருக்காங்க. டீம்ல பேசிட்டு இருக்கேன். சிறுதுளி பெருவெள்ளம் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த முயற்சியில எந்த இடத்துலயும் என்னோட பங்குல தொய்வு இல்லாம முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த அதிகாலை நேரத்துல இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார், நல்லதே நடக்கும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய அச்சுதன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அச்சுதன் சார், வெல்கம் சார். அச்சுதன் சார். வாய்ஸ் சரியா கிடைக்கலைங்க சார். முக்கியமான காலை வணக்கம் சார். என்னுடைய அணியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 30. அச்சுதன் சார், உங்க வாய்ஸ் வரலைங்க சார். கொஞ்சம் டவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு சார். வேற ஒன்று சார் ப்ளீஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய ஜீவரத்னம் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வெல்கம் சார், ஜீவரத்னம் சார். எல்லோருக்கும் வணக்கம் சார். நான் ஜீவரத்னம், பொன்னேரியிலிருந்து 27 நபர்களை டைரக்டா கொடுத்துருக்கேன். இப்போ இருக்கிற இந்த டேஷ்போர்ட் பார்க்கும்போது பயமா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து டைரக்ட் கொடுத்து இவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு ஒரு செய்தியை பரவ விட்டுருக்காங்க. அந்த செய்தி பார்க்கும்போது பக்குந்து, ஓ நம்ம இவ்வளவு நாள் ஆச்சா கொடுக்காம அப்படின்னு. இப்போ எப்படியாவது அந்த தேதியிலிருந்து மாறணும் அப்படின்றதுக்காகவாவது ஒரு என்ட்ரியை கொடுத்துடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நபரை லெவலு, அதுக்கு அடுத்தது டொனேஷன், கிரிப்டோக்கு என்னோடு பணியாற்றி ஓய்வு பெற்றவர் துறையில. அவரை ராத்திரி வேற ஒரு இதுக்காக வந்தாரு, அவருக்கு இதை சொல்லி இன்றைக்கு அவரு சேர்றாரு. என்னுடைய டேட் மாறி போகுது, அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு அட்மின் டைரக்டர்களுடைய அதுக்கு ஒரு குழுவை ஏற்படுத்தி ஒரு பொறுப்பை கூடுதலா கொடுத்ததற்கு இந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னு வந்து ஒரு 100 பின்னு வாங்கி என்னுடைய டீமுக்கு கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணிருக்கு. டீம்ல இருக்கிறவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியாட்களும் வந்திருக்காங்க.
இப்போ அதுல வந்து 40 லெவல்ல வந்து 14 பேர் சேர்த்திருக்கேன் டைரக்டா. ஒரு 6,500 ரூபாய் இன்கம் இருக்கு. கிரிப்டோல வந்து 9 டைரக்ட், 9 வந்து என்னுடைய டீம்ல பண்ணியிருக்கோம். கிரிப்டோக்கு பண்ணிட்டு லோட் பண்ணியாச்சு எல்லாமே. அப்புறம் ஊட்டிக்கு எலிஜிபிள் ஆயிருக்கேன். அதோட 3 பேரை கொண்டு வருவதாக சொன்னேன். அதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்து வருது. இதுவரை வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இதுவரை நெட்வொர்க் வரலாற்றிலே இப்ப கூட சொன்னாங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா பண்ணல. இதுவரை வந்து நெட்வொர்க் என்பது எப்படி இருந்ததுன்னா, சேர்ந்தா போதும், சேர்த்துடணும், ஒரு ஆளை சேர்த்துட்டா போதும் அப்படின்ற ஒரு நிலையில தான் இந்த நெட்வொர்க் போய் கொண்டிருந்தது. அதான் இப்ப என்ன பண்றோம்னு சொன்னா, இதுல கண்டிஷனோடு இன்டர்வியூ வச்சு எடுக்கிறோம். சும்மா வந்தாங்கன்னா சேர்த்துறது இல்லை. அதே மாதிரி தொலைபேசியில பேசுறவங்க கிட்ட கூட நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, நீங்க பணம் அனுப்புங்க உடனே நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்றது இல்லை. மீட்டிங் லிங்க் அனுப்புறோம், அவங்கள அந்த மீட்டிங் பாருங்க, இரவு மீட்டிங் பாருங்க, அதிகாலை மீட்டிங் பாருங்க. இந்த மீட்டிங் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இல்ல நீங்க வரலன்னா நான் வந்து உங்களை தொடர்பு கொள்றேன். அந்த வகையில தான் இப்ப சென்னை டீம் எடுத்திருக்கிறேன். சென்னை என்பது மிகப்பெரிய ஒரு 1 கோடி பேர் இருக்கிற ஒரு நகரம். அந்த அந்த நகரத்துல இப்போ எடுத்திருக்கோம். தொடர்ந்து நான் நேரடியாகவும் போயிட்டு அவங்களுக்கு வகுப்பு எடுக்கிறேன், போர்டு மீட்டிங் எடுக்கிறேன். இந்த போர்டு மீட்டிங் எடுக்கும்போது இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து டே 1ல இருந்தே அலுவலகத்தை போட்டு, அலுவலகத்துல யார் வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் பேசலாம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலுவலகம் வச்சுட்டு போர்டு மீட்டிங் எடுக்கிறேன் நான். இப்போ இந்த கிரிப்டோவை இந்த ஸ்லைடு போட்டு காட்டி விளக்குறதை விட, ஏன்னா ஸ்லைடு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மொத்தமா தெரியுது, நம்ம ஒரு கை வச்சு கூட சொல்ல முடியாத ஒரு இதுதான் அது, நம்ம படிச்சுக்கிட்டே போறோம். பட் போர்டுல வந்து இந்த 7 போர்டு பத்தியும் அந்த லெவலை பத்தியும் சொல்லும் போது அதிசயித்து போறாங்க. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை, இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபார்மிங்கும் கிடையாது, சீட் பண்ண போறதும் கிடையாது, ஃபார்மிங்கும் கிடையாது, எதுவுமே இல்லாமையே இதை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுறீங்களே நீங்க, அப்படிதான் கேக்குறாங்க. ரொம்ப ரொம்ப எல்லாருமே யாருக்கிட்ட சொன்னாலும் அத அவ்வளவு பெரிய இதா இருக்கு. இனி வந்து இந்த லெவலுக்கு வராங்களே இல்லையோ, இல்ல டொனேஷனுக்கு வராங்களே இல்லையோ, நிச்சயமா கிரிப்டோவுக்கு பெருத்த ஒரு வரவேற்பு இருக்குன்றத நான் இந்த சொல்லிக்கிறேன். மொத்தத்தில் இந்த சிறப்பு என்னன்னா சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து வரும். இதுக்கு மேல கூட நான் முதல்ல சொல்லியிருந்தேன். நான் முதல்ல என்ன சொன்னேன்னா, இதுக்கு மேல கூட சிஸ்டம் வரும், ஆனா இது வழிநடத்துறது கஷ்டம் சொன்னேன். வராது சார், இதுக்கு மேல சிஸ்டம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த சிஸ்டத்தை அந்தந்த நேரத்துல மாற்றி 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 இது சரி வருமா, அது சரி வருமா, இந்த ஒரு மாற்றம் தந்தால் பலன் இருக்குமா, அந்த மாதிரியாக வந்து சங்கர் சார் வந்து இதை யோசனை பண்ற விதம் வந்து அளப்பரியது அவருடைய இது. அந்த வகையில சிஸ்டம் வந்து இதுக்கு மேல இது மாதிரி வருவதற்கான வாய்ப்பே இல்லை. நிறைய துறைகளில பாத்தீங்கன்னா தமிழர்கள் தான் முன்னிலையில் இருக்கிறார். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும், அது குறிப்பா இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் துறையிலையும் தொலைத்தொடர்பு துறையில இந்த மாதிரி துறையில வந்து தமிழர்கள் தான் வந்து கோலோச்சுகிறார்கள். அந்த கோலோச்சுகின்ற அந்த ஒரு இது நம்ம நெட்வொர்க்லயும் வந்து தமிழர்கள் தான் வந்து உலகத்திற்கே முன்னுதாரணமாக இருந்தார்கள் என்ற நிலையை நாம் இன்றைக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அதனால வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை எல்லாம் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த அறிவு சார்ந்த தலைவர்களை, இந்த மேம்பட்ட தலைவர்களை, அடுத்தவர்கள் மீது அக்கறை கொண்ட தலைவர்களை நாம் வாழ்த்துவோம். இது போல இனி வருவதற்கு தலைவர்கள் வாய்ப்பு இல்லை. இந்த 40 ஆண்டு காலமாக நாம் காய்ந்து போயிருக்கிறோம், வீழ்ந்து போயிருக்கிறோம். அதுவும் முன்னேற்றம் இல்லை என்று நமக்கு ஒரு குறை இருக்கிறது. அது ஏற்கனவே நான் சொல்லுவது போலதான், துருப்பிடித்து போயிருக்கிற இந்த துறையை சுத்தம் செய்வதற்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும். அது வருடக்கணக்கு அல்ல, நாட்கள் கணக்கிலேயே இருக்கும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நான் ஜீவரத்தினம் பொன்னேரியில். மாதேஸ்வரன் சார், சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். அந்த கிரிப்டோ பிளானுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, 6 மணி 6 ஆயிடுச்சு. கொஞ்சம் ஓகேங்க சார். அன்பிற்குரிய
அட்மின் டைரக்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள். 6:08 ஆயிடுச்சு, இன்னும் 12 பேர் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா கிரிப்டோக்கும் டைம் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய அன்பழகன் சார் அவர்களை மரியாதைக்குரிய அன்பழகன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வெல்கம் சார், வெல்கம். வணக்கம் சார், அன்பழகன் தஞ்சாவூர்லேருந்து கனெக்ட் ஆகியிருக்கேன். ஸ்பீடிகாஸ்டில் வந்து சிஸ்டம் மேனேஜராக இருக்கேன். என்னுடைய டீமில் ஒரு 8 பேர் சிஸ்டம் ப்ரொமோட்டராக இருக்காங்க. 40 லெவல் பிளான் வந்து அந்த பெண் வந்து 30 ரூபா பெண்ணு எல்லாத்துலேயுமே ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஊட்டி வச்சுவராக இருக்கேன். என்னுடைய அணியில் 3 பேர் ஊட்டி வச்சுவராக இருக்காங்க. இன்னும் சில பேர் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு 10 கொண்டு வரதுக்கான ஏற்பாடு இருந்துகிட்டு இருக்குது. கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா 34 பேர் இது வரைக்கும் நம்ம வேலெட் லோட் பண்ணியிருக்கோம். அதில் 24 பேர் 6/12 முடித்தவங்க. பாபு சாருக்கு அதை தான் அனுப்பியிருக்கோம். என்னுடைய நேரடியில் 10 பேர் இருக்காங்க. கிரிப்டோ நல்லா வேகம் அதிகரிச்சிருக்குது. அது குறிப்பாக பொறுப்படுத்த செஞ்ச ஆரோக்கியசாமி சார், செந்தில்குமார் சார், உஷாரணி மேம், பாபு சார், ஜி.கே. சாமி, இவங்கெல்லாம் அந்த காட்டின அந்த உற்சாகம், அவங்கள்ட்ட அவங்களுடைய சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு போன வேகம் என்பது அது நல்லா இதில் பிரதிபலிச்சிருக்குது. இந்த சேபால் வேலெட்டை ஓப்பன் பண்ணுற அந்த மெத்தடை சொல்லும்போது அவங்கள்ட்ட ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துடுது. 1000 ரூபா நம்ம டொனேஷன் பண்ணுறோங்கிறத விட அவங்க வேலெட்லேயே அந்த டாலர் வந்து யூஎஸ்டிடி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய அவங்களுக்கு விஷயம் வந்து 1000 ரூபாயா 5000 ரூபாங்கிறதல்ல, நம்பிக்கை சார்ந்துச்சுன்னா அங்கே வேகம் அதிகரிச்சிருது. கிரிப்டோடைய ஸ்பீட் அதிகமாக இருக்கு. பல்வேறு ஷெட்யூலுக்கு மத்தியில் தான் அந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். கம்பேர் பண்ணிக்குவேன். ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது யார் யார் எந்த இடத்துல இருக்காங்க, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம எந்த இடத்துல வேகப்படுத்தணுங்கிறத ஒவ்வொரு முறையும் என்னை கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய இணையருடைய ஒத்துழைப்பு இதுல ஒரு பெரிய ஒத்துழைப்பு. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மாதேஸ்வரன் சார், கரெக்டா 6:15க்கு கிரிப்டோ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருங்க. மத்தவங்க வந்து முடிச்ச பிறகு பேசிக்கலாம். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய கிரிதர் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வெல்கம் சார். ஹலோ, குட் மார்னிங் எவ்ரிபடி. என்னோட பேர் கிரிதர் ஃப்ரம் சென்னை. ஒரு 12 மெம்பர்ஸை டைரக்டாக ரெஃபரல் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் 2 மெம்பர்ஸை கிரிப்டோ கரன்சியில் ஜாயின் பண்ணுறாங்க. 65 என்னோட டீம் கீழே ஒரு 65 மெம்பர்ஸ் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கிறாங்க எல்லாரும். அவங்கள எல்லாரையுமே ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த 40 லெவல்ஸ் இன்கம் பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாரும் எக்ஸைட் ஆகுறாங்க. சீக்கிரத்தில் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட் வீக்லாம் நிறைய பேருக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம். ஸோ அதில் மக்கள்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. இனி கொஞ்சம் ஜாயினிங் வந்து சீக்கிரமாக இருக்கும், நிறைய இருக்கும். அப்புறம் டோட்டலி அந்த 65 மெம்பர்ஸ்க்கும் இபின் போட்டு எல்லாருக்கும் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறேன். வேலெட் வந்து ஒரு கொஞ்சம் மினிமம் பீப்புள் தான் ஆக்டிவேட் ஆகியிருக்காங்க. இன்னும் அவங்கள கொஞ்சம் சரி பண்ணணும். அப்புறம் எனக்கு கீழே இன்னும் டைரக்டாக நிறைய பேர் என்ன ஜாயின் பண்ணணும். ஒரு 100 மெம்பர்ஸையாவது ஜாயின் பண்ணணும் வித்தின் திஸ் இயர். அதில் நான் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணல. கீழே உள்ள மெம்பர்ஸை கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க எல்லாரும். அவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, வேற ஊட்டிக்கு ஒரு 3 மெம்பர்ஸையாவது கூட்டிகிட்டு வரணும்னு இருக்கிறேன். நானும் இன்னும் ரெடி ஆகணும். இன்னும் சரியாகலை, ஆக்கிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்ததாக தன்னம்பிக்கை பாலு பழனியாண்டி சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வெல்கம் சார். பாலு சார். அடுத்ததாக லீடர்ஸ் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கத்தை கூறி என்னுடைய பணியை சிறப்பாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நம்ம ஆல்ரெடி ஊட்டி வச்சு முடிச்சிட்டோம். அதுக்கு மேலேயும் ஐடி போயிட்டு இருக்கு. 12 முடிச்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் 20 வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிரிப்டோவில் ஐடி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்டிவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ நான் பண்ணியிருக்கேங்கிறத அறிவிக்கிறேன். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்ததாக சங்ககிரி சேகர் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வெல்கம் சார். சேகர் சார், வெல்கம் சார். அனைத்தவர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நான் சேகர் ஃப்ரம் சங்ககிரி. இப்போ என்னுடைய அணியில பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு டைரக்டா 20 பேர் கொடுத்துருக்குங்க. இந்த 20 பேர்த்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20 பேருக்கு கீழே அந்த அணியில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட நபர்கள் என்னுடைய அணியில் இருந்திருக்காங்க. நான் வந்து 40 லெவல் பிளான்ல வந்து ஒரு
400 பின் வாங்கி கொடுத்துருக்கேன். அதே போல கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா இப்போ 14 முடிச்சாச்சு, 14க்கு பணம் கட்டியாச்சு, 14 முடிச்சிருக்கு. நம்ம இனிமேல் ஒரு 100 பேர் கிரிப்டோவில் கொடுக்கணும்னு ஒரு முடிவில் இருக்கேன். கண்டிப்பாக அதை செய்வேன். நன்றி சார், வணக்கம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அடுத்ததாக மரியாதைக்குரிய எஸ்பி ராஜா சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வெல்கம் சார். தேங்க்யூ மாதேஸ்வரன் சார். இந்த அற்புதமான காலை வேளையில உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிபிஏ ஸ்பீட் கேஸ்ட்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்த திரு ராமலிங்கம் சாருக்கு மனதார நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய அணியில வந்து பாத்தீங்கன்னா நான் நேரடியா நம்மளுடைய தாய் திட்டமான ஸ்பீட் கேஸ்ட்ல ஒரு 40 நண்பர்களை இணைச்சிருக்கேன். தனிமரம் தோப்பாகாது அப்படிம்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நான் 40 நண்பர்களை இணைச்சது என்னுடைய அணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1800 நண்பர்கள் இருக்காங்க. அப்போ எனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய இதுவே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சக்தி ஒன்று கூடி இணையும் போது எல்லாருக்கும் உதவி பண்ணும். அப்போ நம்ம உருவாக்குன அந்த அணியில ஒரு 1800 நண்பர்கள் நிறைய நண்பர்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஊட்டி அச்சீவ்மெண்ட் முடிச்சிருக்கேன். அதோட மட்டும் இல்லாமல் ஊட்டிக்கு என்னுடைய அணியின் சார்பாக ஒரு 12ல இருந்து 15 நண்பர்கள் கண்டிப்பாக ஊட்டிக்கு வந்தே தீருவார்கள். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் அந்த அளவுக்கு அற்புதமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மள 40 லெவல்ல வந்து ஒரு 400 பின்னு கிட்ட வாங்கியிருக்கேன். எல்லாமே கொடுத்துருக்கேன். இதுவரை ஒரு 65,000க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 1000 வேலட் வந்து 65,000 வேலட் வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்கிறேன். ஸ்பீடு கிரிப்டோவை பொறுத்தவரை இப்போதைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய நேரடி அணியில ஒரு 15 நண்பர்கள் இணைஞ்சிருக்காங்க. நான் வந்து இந்த கிளப் இன்கம் ராயல் கிளப் இன்கம்க்கு தகுதி பெற்றிருக்கேன். என்னோட அணியில மிகப்பெரிய லெவல்ல கிரிப்டோல மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு திட்டமும் நம்மளுடைய வளர்ச்சிக்காகத்தான் அப்படிங்கிறத அனைவரும் மனதில் வைத்து செயல்பட்டா வெற்றி நிச்சயம். தேங்க்யூ, ஜெய்ஹிந்த். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மீதம் இருக்கக்கூடிய அட்மின் டைரக்டர்கள் தயவு செய்து மன்னிக்கவும். இப்போ ஸ்பீடி கிரிப்டோவோட பிளான் பிரசன்டேஷன் இருக்கு சார். முத்துக்குட்டி சார், வெல்கம் சார். கண்டினியூ பண்ணிக்கோங்க சார். தேங்க்யூ. முத்துக்குட்டி சார். சார் முத்துக்குட்டி சார் உள்ள இருக்கீங்களா? வெல்கம் வெல்கம் சார். அவர் கோகோஸ்ட் கொடுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் முத்துக்குட்டி, திருநெல்வேலியிலிருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். நண்பர்களே, நேரம் ஆகிவிட்டபடியால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் விரைவாகவே திட்டத்துக்குள்ள போகலாம். நம்ம முன்னணி தலைவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நீங்க வரிசையா ஒவ்வொரு நாள்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட திட்டத்துக்கான என்ன முன்னேற்றத்தை கொடுக்கணுமோ அந்த முன்னேற்றம் நம்ம மக்களோட வாழ்வில் ஒரு பொருளாதார வெற்றியை கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டிதான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னணி தலைவர்கள் நமக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல நம்ம மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். அதே சமயத்துல இப்ப இருக்க உலக கண்டிஷன், பொருளாதார கண்டிஷனை பார்க்கும்போது இனி வருங்காலம் கிரிப்டோல தான் இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா ஒவ்வொரு நடவடிக்கையும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுவும் டிஜிட்டல் கரன்சி உபயோகப்படுத்துறதுல நம்ம இந்தியா தான் முன்னணியில இருக்கு. அப்போ இப்ப கிரிப்டோவும் வர்றதுனால நாமளும் அட்வான்ஸா தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம திட்டமும் சிறப்பா வடிவமைச்சிருக்காங்க. அந்த வகையில கிரிப்டோல நம்ம எவ்வாறு நம்ம பொருளாதாரத்தை முன்னேற்றலாங்கிறத விளக்குவதற்காக தூத்துக்குடியை சார்ந்த மதிப்பிற்குரிய ராஜா சார் அவர்களை உடனே நான் அழைக்கிறேன். அவங்க மூலமா நம்ம அந்த திட்டத்துல எவ்வாறு பணம் சம்பாதிக்கலாங்கிறத பத்தி தெரிந்து கொள்ளலாம் சார். ராஜா சார், வெல்கம் சார். தேங்க்யூ முத்துக்குட்டி சார். என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார். ரைட் சார். நான் இப்ப ஷேர் பண்றேன், தெரியுதான்? அப்படி லைன்ல ஸ்கிரீன் தெரியுதா முத்துக்குட்டி சார்? தெரியுது சார், கிளியரா இருக்கு சார். ரைட், சூப்பர். மீண்டும் அற்புதமான காலை வணக்கம். இன்று உயிர் போன்ற நேரத்தை செலவழித்து வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நண்பர்களே, உங்களிடம் ஒரு சிறு ஒத்துழைப்பு. உங்களுடைய செல்போனை வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்ல, அதாவது படுக்க வசமா அப்படி வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளான் பர்சனேஷன் வந்து தெளிவா தெரியும். ஸோ அதனால வந்து படுக்க வசத்துல லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ நண்பர்களே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ப்ராஜெக்டும் உதவி கொடுத்து உதவி பெறக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த உதவியை பத்தி நம்மளுடைய திருவள்ளுவர், தெய்வ புலவர் திருவள்ளுவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக
அற்புதமா சில குறள்கள்ல சொல்லியிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா ஒரு குறள்ல அற்புதமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, செய்யாமல் செய்த உதவிக்கு இந்த வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு இருக்காப்ல. அப்படின்னா என்ன அப்படின்னா, முகந்தெரியாத ஒரு நபருக்கு நீங்க செய்யக்கூடிய உதவி வந்து ஒரு சிறு உதவியா இருந்தா கூட அந்த உதவிக்கு இந்த வையகத்தையும் வானகத்தையும் கொடுத்தா கூட ஈடாகாது அப்படின்னு இருக்காப்ல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம கையில எடுத்திருக்கோம் நண்பர்களே. அதன் அடிப்படையில முதல் தாய் திட்டமான ஸ்பீட் கேஷ், அதனுடைய தொடக்க அடுத்த திட்டமான நம்மளுடைய ஸ்பீடி கிரிப்டோ. ஓகேங்களா? ரைட். இந்த ஸ்பீடி கிரிப்டோக்கும் பாத்தீங்கன்னா உதவி கொடுத்து உதவி பெறக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் தான். ஒரே ஒரு முறை நீங்க 50 யூஎஸ்டினா என்ன சார் அப்படின்னா நண்பர்களே, கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். 100க்கு 90 பேருக்கு இதை பத்தி தெரியும். ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு வேர்டு. இதுதான் உலகத்தை மாற்றிக்கிட்டே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா நண்பர்களே, ஆனா நம்ம இப்போ செய்யக்கூடிய அந்த மாற்றம் நம்ம லைஃப்ல அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகுதுன்னா அந்த மாற்றத்தை நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணுமா இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் தான் நமக்கு இன்னைக்கு ஸ்பீடி கிரிப்டோன்னு சொல்லி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி நிறைய இருக்கு நண்பர்களே. பிட்காயின், எத்திரியம், இந்த மாதிரி நிறைய அன்ஸ்டேபிள் காயின் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் 1 மணி நேரத்துக்கு ஒருக்க வளர்ச்சியாகவும் செய்யும், டவுன் ஆகவும் செய்யும். ஸோ அந்த மாதிரி இதை நம்ம கையில எடுக்கவே இல்லை நண்பர்களே. ஸ்டேபிள் காயின் சொல்லுவாங்க, யூஎஸ்டிடி. இதனுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு 90, 91, 92 அந்த ரேஞ்சில் இருக்கு. நாளைக்கு நாளை கழிச்சு எப்படி பார்த்தாலுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 சென்ட் 20 சென்ட் கம்மியாகவும் கூடும். இதுதான் இது. அதனாலதான் வந்து இது ஸ்டேபிள் காயின்காங்க. பெரிய லெவல்ல இறக்கங்கள் வராது, பெரிய லெவல்ல ஏற்றவும் செய்யாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த ஸ்பீடி கிரிப்டோ ப்ராஜெக்ட்ல கையில எடுத்திருக்கோம் நண்பர்கள். ரைட். அப்ப இந்த யூஎஸ்டிடி என்ன சார் பண்ணணும்னா நண்பர்களே, நமக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேஃபால் வேலட், ட்ரஸ்ட் வேலட், டோக்கன் பாக்கெட், இந்த மாதிரி எல்லாமே ஒரு பிரைவேட் வேலட் நிறைய நம்ம வச்சிருப்போம். அதுல ஒரு வேலட்டை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம வந்து யூஎஸ்டிடி பெப்20 அட்ரஸ்ல நம்ம ஒரு $51, பிஎன்பி வந்து ஒரு $2 மதிப்புள்ள யூஎஸ்டிடி நம்ம முதல்ல வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சூப்பர் சார், அற்புதமா இருக்கு சார். அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னா நண்பர்களை பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இது உதவி கொடுத்து உதவி பெறக்கூடியது. அப்போ வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நம்மளுடைய இந்த ஸ்பீடி கிரிப்டோல ஒரு 50 யூஎஸ்டிடிய நீங்க ஒரு உதவியா கொடுக்கும் போது நண்பர்களை என்ன நடக்குன்னு பாருங்க. நம்மளுடைய சிஸ்டம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு இங்க மேனுவல் ஒர்க் எதுவுமே கிடையாது. முதல் விஷயத்தை அதை பாருங்க, எந்த அளவுக்கு அற்புதமா ஒரு தொலைநோக்கு பார்வையோட கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ரைட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுடைய இதுல 50 யூஎஸ்டிடி வந்து 2 போர்டுக்கு பிரியுது. ஒன்னு ஆக்டிவ் போர்டு, இன்னொன்னு பாசிவ் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாரும் விரும்புறது அதுதான். சார் நான் என்னுடைய உழைப்புங்கிறது ஓரளவு தான் சார் இருக்கணும், ஓடிக்கிட்டே என்னால இருக்க முடியாது சார், ஆனா அந்த உழைப்புக்குள்ள பலன் என் லைஃப் லாங்கா கிடைக்கணும் சார் அப்படின்னு நினைச்சுதான் நண்பர்களே நிறைய நண்பர்கள் நம்ம பலர் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை தேர்ந்தெடுக்க காரணம் என்னன்னா அது அற்புதமான ஒரு புதையல். ஆனா அந்த விஷயத்த கரெக்டா நம்ம செய்யும் போது நம்ம வாழ்க்கை மாறும் நண்பர்களே. ஆனா கரெக்டா நம்ம செஞ்சாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஆரம்பித்த நிறுவனங்கள் நமக்கு சப்போர்ட் பண்றது இல்லை. அவங்க ஒரு குறுகிய இலக்க வச்சுட்டு இவ்வளவு சம்பாதிச்சா போதும்னு சொல்லி அவங்க ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணிட்டு போயிறாங்க. அதனால நம்ம உழைப்புகள் மிகவும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரத்தை வந்து உயிர் போன்ற நேரத்தை செலவழிச்சு போறோம், பட் பழைய இடத்துல வந்து நிக்கிறோம் நண்பர்களே. சோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு நமக்கு இந்த அற்புதமான இந்த தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இங்க நீங்க ஒரு முறை வந்தால் உங்க வாழ்க்கை 100க்கு 200% மாறும். அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்பிக்கை, நிதானம், பொறுமை, தொடர் முயற்சி, இந்த 4 இருந்தா போதும். அதோட சேர்த்து நம்மளுடைய இந்த ஸ்பீடி கிரிப்டோல உதவும் மனப்பான்மை இருந்தா உங்க வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் பெரிய லெவல்ல எடுத்துட்டு போகுதுன்னு அற்புதமா இந்த திட்டத்தை வடிவமைச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நண்பர்களே. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த 50 யூஎஸ்டிடில முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக்டிவ் போர்டு, தெய்வத்தால் ஆகாதனின்னு முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, அதே வள்ளுவர் தான் முயற்சிடன் மெய்வருத்த கூலி தரும் இருக்கு. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல நம்ம மேனுவல் ஒர்க் பண்ண வேண்டியதுல நண்பர்கள், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஸ்மார்ட் போன்ல நம்ம தெரிந்த நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை ஷேர் பண்ணாலே போதும். நமக்கு இந்த பிரபஞ்சம் எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஆக்டிவ் போர்ட்ல பார்க்க போறோம். வாங்க. எஸ் நண்பர்களே, என்னைக்குமே ஒரு பெரிய ஒரு பிக்சர் வருதுன்னு வச்சுக்க, கோட்டு படம் இப்ப பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. அப்போ அதனுடைய ட்ரெய்லர் வந்து ஆரம்பத்துல எப்படி ஒரு மக்கள் மத்தியில ரீச் ஆகி இது ஏற்கனவே வந்த படத்தோட மிகப்பெரிய லெவல்ல போகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிச்சோ, அதே மாதிரிதான் நண்பர்களே நம்மளுடைய இந்த ஆக்டிவ் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர், அதாவது அந்த திட்டத்தை முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி இதுல என்ன சார் ஹைலைட் இருக்கு,
இது உண்மையிலே இதுல இறங்கி நான் பண்ணுனா என் லைஃப் மாறுமா சார் அப்படிங்கிறதுக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு கோட் பண்ணி காட்ட போறோம் நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, இங்க ஒரே ஒரு முறை நீங்க 40 USDT நம்மளுடைய ஆக்டிவ் போர்டுக்கு நீங்க பண்றீங்க இல்லையா, சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து நீங்க வந்து உங்க வேலட்ல வச்சுக்கிட்டு ஆக்டிவ் பண்ணாலே சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். சூப்பர். அப்ப இதுல என்ன சார் எங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா நண்பர்களே பாருங்க, இந்த 40 USDT என்ன மேஜிக் பண்ணுதுன்னா உங்களுக்கு 43 டைம்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகுது. அப்ப பாத்தீங்கன்னா 1690 USDT உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்று 90 ரூபாய் ரேட்டு கூட நீங்க கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க. சரி சார், இந்த 43 மடங்கு ஒரு தடவை தான் கிடைக்குமா சார்? இல்ல நண்பர்களே, திரும்ப 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 கிடைக்கிற மாதிரி அற்புதமா இந்த சிஸ்டத்தை நமக்கு வடிவமைத்து கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன சார் அப்படின்னா நண்பர்களே, வேர்ல்டுலே முதல் முறையாக இங்க பாத்தீங்கன்னா 2 லெவல்ல நமக்கு $1690 கிடைக்குன்னா எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தொலைநோக்கு பார்வையோட பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. என்ன காரணம்னா எல்லாரும் விரைவில் ஏர்ன் பண்ணணும், சம்பாதிக்கணும், விரைவில் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் தான் நண்பர்களே. அப்ப பாத்தீங்கன்னா அடுத்த நம்மளுடைய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி குளோபல் ஆர்ட் ஆஃப் ஃபுல். அது என்ன சார் அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்தது சொல்றேன். அது வரும்போது யாருமே இதுவரை பண்ணாத ஒரு விஷயம் நண்பர்களே, சிங்கிள் என்ட்ரி குளோபல் ஆர்ட் ஆஃப் ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய உயிரோட்டமே உயிர் நாடியே பாத்தீங்கன்னா மக்கள் சக்தி இணையறதை வச்சுதான் எந்த ஒரு ப்ராஜெக்டும் சக்சஸ் ஆகும். ஆனா நம்மளுடைய இதுல பாத்தீங்கன்னா அதிகமான நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா நண்பர்களே, இங்க வந்து ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு 100 USDT கணக்கு பண்ணி பாருங்க. அது ஒரு தடவை தான் கிடைக்குமா? இல்ல சார், மல்டிபிள் ஆஃப் 5 டைம்ஸ். ஏன் 5 டைம்ஸ் அப்படின்னா நண்பர்களே பாருங்க, நம்மளுடைய இந்த 2 லெவல்ல முதல் லெவல்ல உங்களுக்கு ஒரு ரீபர்த் ஐடியும் 2வது லெவல்ல 4 ரீபர்த் ஐடியும் இந்த சிஸ்டம் கொடுக்குற மாதிரி அற்புதமா டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன சொல்ல பாருங்க, 5 ரீபர்த் ஐடி. அப்போ நண்பர்களே நீங்க ஒரு நபரை நீங்க இணைச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி 5 ரீபர்த் ஐடி சிஸ்டம் அந்த சீனியாரிட்டி பிரகாரம் உங்களுக்கு கொடுக்குதோ அதே மாதிரி நீங்க இணைத்த நபருக்கும் கொடுக்குமா கொடுக்காதுங்களா? கண்டிப்பா கொடுக்கும்ல, கால அவகாசம் உண்டு. ரைட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சிஸ்டத்தை புரிஞ்சுட்டோம், உடனே நிறைய நண்பர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கணும். நமக்கு அடுத்து உடனே 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 அவர்கள் இணையும் போது நமக்கு அவங்க விரைவில் நமக்கு இந்த ஸ்பான்சர் இன்கம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும் நண்பர்களே. நான் ஒர்க்கிங்கிறது அது வந்தே தீரும். ஆனா நம்ம அந்த நான் ஒர்க்கிங்க பெறதுக்கு தான் இங்க ஆக்டிவ் போர்ட்ல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். அதுதான் இந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடியது. அப்போ ஒரு நபருக்கு நீங்க கொடுக்கும்போது 100 USDT × 90 ரூபாய் கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க. ரைட். அடுத்தது ரீபர்த் ஐடி சொன்னோம் பாத்தீங்களா, இங்க 5 ரீபர்த் ஐடி. அதோட மட்டும் இல்லாம நண்பர்களே, ரீபர்த்துக்கு ரீபர்த் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அற்புதமா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்க நண்பர்களே, நம்மளுடைய தாய் திட்டமான ஸ்பீட் கேஷ் எல்லாருக்கும் தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாட்கள்ல நம்மளுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ல வரப்போகுது. என்ன நடக்க போகுது? ஒண்ணுமே இல்ல சார், ஒரு தடவை 1000 ரூபாய் மனசார நீங்க உதவி பண்றீங்க, 100 நிமிடத்துல அது ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க அடுத்த பண்ணக்கூடிய ஹெல்ப் அனைத்துமே சிஸ்டமே உங்களுக்காக பண்ணி கொடுத்து உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை கொடுக்க போகுது நண்பர்களே. என்ன ப்ராஃபிட் உங்களுக்கே தெரியும். முதல் லெவல்ல 500, 2வது லெவல்ல 2000, 3வது லெவல்ல 6000, 4வது லெவல்ல 1,45,500 அற்புதமா கொடுக்க போகுது. அப்போ அப்படிப்பட்ட இந்த தாய் திட்டத்துக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா இல்லைங்களா? தாயை மறக்க கூடாது இல்லையா? அந்த தொலைநோக்கு பார்வையால யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க பாருங்க நண்பர்களே. இது இன்டர்நேஷனல் கான்செப்டா இருந்தாலுமே நமக்கு என்ன நடக்க பாருங்க, இங்க இருந்து நிறைய ஹெல்பிங் ஐடி போய் நம்முடைய தாய் திட்டமான ஸ்பீட் கேஷ்க்கு சப்போர்ட் பண்ண போகுது. சார் என்ன சார் சொல்றீங்க? இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ப்ராஜெக்ட், இது உலகம் ஃபுல்லா மக்கள் போறாங்க, இங்க இருந்து எப்படி சார் ஸ்பீட் கேஷ்க்கு சப்போர்ட் பண்ண போகுது? எஸ் நண்பர்களே, நம்மளோட தாய் திட்டமான ஸ்பீட் கேஷ்ல யாரெல்லாம் இணைகிறாங்களோ அவங்கதான் இந்த திட்டத்துக்குள்ள அற்புதமான ஒரு விஷயத்தையும் இங்க வச்சிருக்காங்க பாருங்க. எந்த ஒரு அற்புதமா பண்ணிருக்காங்க பாருங்க, பாப்போங்க. ரைட் நண்பர்களே, இதை நான் சொன்னேன் இல்லையா, ஆக்டிவ் போர்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஆக்டிவ் போர்டு. இந்த ஆக்டிவ் போர்டுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நம்ம பண்றோம் இல்லையா, இதுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியை நம்ம பார்ப்போம். ரைட் நண்பர்களே, நான் சொன்ன மாதிரி 2 லெவல். ஃபர்ஸ்ட் லெவல்ல இதுல வந்து என்னென்ன நண்பர்களே, யார் யார் இணைஞ்சிருக்காங்களோ அவங்க லைன்ல இருப்பாங்க. யாரெல்லாம் ஆக்டிவ் பண்றாங்களோ நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல யார் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அவங்க இங்க சீனியாரிட்டி கிடையாது. யாரு மனசார உதவி பண்ணி $51 உதவி பண்ணி யார் வந்து இதுல இணையறாங்களோ அவங்கதான் இங்க சீனியாரிட்டிங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிடணும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அப்படி இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, சிங்கிள் என்ட்ரியில சிங்கிளா உங்களுக்கு 5 நபர்கள் யாரெல்லாம் இணைகிறாங்களோ அதன் மூலமா 120 USDT நம்ம சிஸ்டத்துக்குள்ள வருது. 2வது லெவல்ல 62 நண்பர்கள் இருந்து 2120 USDT வருது. ரைட் சார், இந்த இதை எப்படி சார் நமக்கு வந்து அலோகேட் பண்ணி நமக்கு என்ன மாதிரி எல்லாம் நம்ம சிஸ்டம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத அற்புதமா பார்ப்போம் நண்பர்களே. வாங்க
நண்பர்களே, உங்க மனசு இங்க இருக்கட்டும். வாய்ப்புகள் வர்றது நம்ம கையில இல்ல, அது இறைவனுடைய கையில. எந்த இடத்துல நம்ம லைஃப் லிப்ட் ஆகுங்கிற அவன் தான் முடிவு பண்ணணும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, நேரம் உயிர் போன்றது. தயவு செய்து உங்க மனசு இங்க இருக்கட்டும். ரைட். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இந்த ஆக்டிவ் போர்டுல நான் சொன்ன மாதிரி 2 லெவல்ல என்ன அற்புதமா பண்ணிருக்காங்க பாருங்க. லெவல் 1 நண்பர்களே, என்னைக்குமே இந்த பிரபஞ்சம் உழைப்பவர்களுக்கு முதல் உரிமை கொடுத்தே தீரும் நான் சொன்னேன் இல்லையா? அது அற்புதமா இங்க என்ன நடக்க பாருங்க. நீங்க ஜாயின் பண்ண அடுத்த செகண்ட் இப்ப பாருங்க, கிரிப்டோ இப்ப லான்ச் ஆக போது சார் அற்புதமா சொல்லியிருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா என்னுடைய நேரடி அணியில 15 நண்பர்களை கொடுத்து ரெடியா இருக்கு. அப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களுக்கும் ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப என்ன நடக்கும் பாருங்க, அவரு முதலா வாங்கக்கூடிய வருமானத்துல முதல் வருமானமே எனக்கு தான் கிடைக்க போகுது. ஸ்பான்சருக்கு கொடுக்குறாரு $20. எந்த ப்ராஜெக்டும் இல்லாத ஒரு விஷயம். யோசனை பண்ணி பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நண்பர்களே, 2வது நபர், மொத்தம் 5 நபர் சொன்னேன் இல்லையா? 2வது நபர் கொடுக்கக்கூடியது இங்க ரீபர்த் ஐடி. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. யோசனை பண்ணி பாருங்க. 2வது நபர் கொடுக்கறதே ரீபர்த் ஐடின்னா, அப்போ புதிதா வர்ற நபருக்கு ஆக்டிவ் போர்டுல எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அது தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடிமாங்க. இங்க 18,000 அடி பாய போகுது குட்டி. சாதாரண விஷயம் இல்ல நண்பர்களே. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இது வேற லெவல். இது வேற மாதிரி பார்க்க தான் இதனுடைய பிளான் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு இதுலயும் உட்கருத்து அந்த அளவுக்கு வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. சாதாரண விஷயம் இல்ல. அப்ப பாருங்க நண்பர்களே, 2வது நபர் கொடுக்கும் போதே 40 USDT உங்களுக்கு ஆக்டிவ் போர்டுக்கு இன்னொரு நபருக்கு கீழே போய் சப்போர்ட்டா போய் உட்காருது. அது எங்க போகுது? யார் கடைசியா இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு போய் சப்போர்ட்டா போய் உட்காருது. யோசனை பண்ணி பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு ஸ்பீடா போகும். அடுத்து பாத்தீங்கன்னா 3வது, நீங்க 50 USDT கொடுத்தீங்க இல்லையா? ஆனா ஆக்டிவ் போர்டுக்கு 40 கொடுத்தீங்க இல்லையா? அதுல உங்களுக்கு 50 USDT 3வது நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. 4வது நபர்கிட்ட இருந்து நான் சொன்னேன் இல்லையா, பாசிவ் இன்கம், நான் ஒர்க்கிங் இன்கம், அதுக்காக ஒரு 10 USDT நம்ம இந்த ஆக்டிவ் போர்ட்ல இருந்து எடுத்து வைக்கிறது சிஸ்டம். அப்ப டோட்டலா பாருங்க, இது எல்லாமே சார் ஆக்டிவ் நான் ரீபர்த் வந்து நான் பண்ணணுமா சார்? மேடங்களா, எதுவும் தேவையில்லை நண்பர்களே. உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. ஆனா எந்த வேலை இருக்கு? அற்புதமான இந்த விஷயத்தை உருவாக்குன இந்த சிஸ்டம் சம்பந்தமாக நிறைய நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கறது தான் நம்ம வேலை. ஓகேங்களா? ஏன்னா உலகத்துல ஒண்ணு கொடுக்காம ஒண்ணு பெறவே முடியாது. இங்க என்ன கொடுக்க போறோம்? உழைப்பை கொடுக்க போறோம், ஸ்மார்ட் ஒர்க்கை கொடுக்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நண்பர்களே, இந்த போர்டு ரீபர்த் ஒரு $10 வந்து ஒரு போர்டுக்கு ஒண்ணுக்காக இந்த சிஸ்டம் எடுத்து வைக்குது. அப்ப பாருங்க, இந்த லெவல் 1ல $120 எப்படி அற்புதமா எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்தது லெவல் 2 பாருங்க. லெவல் 2ல 62 நண்பர்கள் சொன்னேன் இல்லையா? இதுல பாருங்க நண்பர்களே, இதுதான் முக்கியம். கிளப் இன்கம். சார் எல்லாரும் உழைக்க தயார் சார், ஆனா எனக்கு சார் வாரம் ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கணும் சார். என் ஃபேமிலியே நான் என்னுடைய பிரச்சனையை வந்து நான் வெளியே வரணும் சார். முதல்ல ஃபேமிலிக்கு மாசம் பாத்தீங்கன்னா ஒரு 30,000 40,000 கையில கொடுக்கணும். இல்ல வாரத்துக்கு ஒரு 10,000 கூட நான் கொடுக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு அதுக்கும் இங்க வாய்ப்பு அற்புதமா கொடுத்துருக்காங்க நண்பர்களே. அதுதான் கிளப் இன்கம். அது என்னங்கிறது அற்புதமா உங்களுக்கு நான் சொல்றேன். வாரம் நீங்க $1,000 $2,000 வரை நீங்க எடுக்கலாம். எப்படி சார் சொல்றீங்க? எஸ், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கலாம். என்னன்னு பார்ப்போம். அப்போ கிளப் இன்கம்க்கு இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா 40 USDT எடுத்து வைக்குது இந்த 2020. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சரை மறக்கலாமா? மறக்க கூடாது இல்லையா? அதன் மூலமா ஸ்பான்சர் மூலமா நமக்கு ஒரு $80. அப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது போர்டு சொன்ன இல்லையா, 4 ரீபர்த் ஐடி உங்களுக்கு 2வது லெவல்ல உங்களுக்கு சப்போர்ட்டா போய் அகைன் கடைசியா ஜாயின் பண்ண உங்களுக்கு சப்போர்ட்டா போய் உட்காருது. அப்ப எந்த அளவுக்கு ஸ்பீட் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சாதாரண திட்டத்துல நம்ம உள்ள வரல நண்பர்களே. பிரபஞ்சம் இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு இனிமே நீ உள்ள வந்துட்ட, நம்பி உள்ள வந்துட்டீங்க. இனிமே உங்க லைஃப்ல ஏற்றம்னா இறக்கமே கிடையாதுங்கிற அற்புதமான விஷயத்தினாலதான் இங்க உட்கார்ந்துருக்கோம் நண்பர்களே. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, ப்ராஃபிட் பாருங்க, 1640 USDT. அப்ப டோட்டலா பார்த்தா 1690 USDT. நான் சொன்னா உங்களுக்கு 2 லெவல்ல 1690 USDT கிடைக்கும். அற்புதமா கிடைச்சிட்டு பாருங்க. அடுத்தது பாருங்க, போர்டுக்கு நான் ஒர்க்கிங் பிளான் சொல்லவே இல்லை. அதுக்கு இப்பவுமே இங்க இருந்தே தயாராயிட்டு பாருங்க. இங்க இருந்தே அந்த போர்டுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா ஒரு 4 ஐடி ரெடியா இருக்கு பாருங்க. அப்ப 5 ஐடி ரெடியா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றேன். ஆக்டிவ் போர்டு ஒரு தடவை தான் கிடைக்குமான்னா இல்லைங்கிறத உங்க மனசுல நல்லாவே புரிஞ்சிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா ரீபர்த்துக்கு ரீபர்த். அப்போ முதல் லெவல்லே ஒன்னு போய் நீங்க 2வது லெவல் வாங்குறதுக்குள்ளேயே அந்த முதல் லெவல்ல இன்னொரு $50 வாங்கியிருப்பீங்க. யோசனை பண்ணி பாருங்க. அப்போ ரீபர்த்துக்கு ரீபர்த் 5 ரீபர்த்தா உங்களுக்கு வரும்போது என்ன நடக்கும்? இதனால ஸ்பான்சர் இன்கமும்
5 மடங்கு பெருகுமா பெருகாதா? அப்போ ஒரு நபரை தான் நீங்க இணைச்சிருக்கீங்க. அந்த நபரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல் லெவல்ல ஒரு ரமேஷ் ஒரு ஆளை இணைச்சிருக்கீங்கன்னா அவர் முதல் லெவல்ல ஒரு ரமேஷா உருவெடுக்கிறாரு, 2வது லெவல்ல 4 ரமேஷா உருவெடுக்கிறாரு. மொத்தம் பாத்தீங்கன்னா 5 ரமேஷா உருவெடுத்து உங்களுக்கு அந்த ஸ்பான்சர் இன்கமே கொடுத்துட்டு கடைசியா யார் இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு 5 ரீபத் ஐடியா கடைசியா கீழே போய் சப்போர்ட்டாவும் உட்கார்றாரு நண்பர்களே. அப்ப பாருங்க, நம்ம எத்தனை நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தா நம்ம லைஃப் விரைவில் மாற்றலாங்க. நீங்க தான் முடிவு பண்ணணும். முடிவு உங்கள் கையில், அவ்வளவுதான், நம் கையில். அப்ப பாருங்க நண்பர்களே, இந்த ஆக்டிவ் போர்டுல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவை மட்டும் இல்ல, மீண்டும் மீண்டும் வரணும். அது ஸ்பான்சர் இன்கம் அதிகமா கிடைக்கணும், அதுலதான் உங்க லைஃப் விரைவில் மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அற்புதமா நிறைய வாய்ப்புகளை, நிறைய நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருங்க நண்பர்களே. ஏன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், உங்களுக்கு வேலையே இல்லையே. $50 கொடுக்குறீங்க, சிஸ்டம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா ரீபர்த்துக்கு பிரிச்சிருது, ப்ராஃபிட் உங்களுக்கு வந்துருது, போர்டு ரீபர்த்துக்கு பிரிச்சிருது. என்ன அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாருங்க நண்பர்களே, ஹெல்பிங் ஐடி. இந்த நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய தாய் திட்டமான ஸ்பீட் காஸ்ட்க்கு எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட தாயை என்னைக்குமே கவனிக்கணுங்கிறதுக்கு அற்புதமான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க பாருங்க. 160 USDT ஹெல்பிங் ஐடியா எடுத்து இதுல நம்மளுடைய நல்லதே நடக்கும் மரக்கட்டளைக்கு ஒரு 100 USDT எடுத்துட்டு, அதுவும் நமக்காகத்தான், நம்ம வளர்ச்சிக்காக தான், அடுத்த வளர்ச்சிக்காக தான் அதை எடுத்து வச்சிருக்காங்க. மீதி 60 USDT நம்முடைய ஸ்பீட் கேஷ் ஆன தாய் திட்டத்துக்கு ஹெல்பிங் ஐடியா போகுது நண்பர்களே. யோசிங்க, இங்க இருந்து ஒரு 6-7 ஐடி போகுது. அப்ப எந்த அளவுக்கு அற்புதமா பண்ணிருக்காங்க பாருங்க. அப்போ நம்ம ஆரம்பத்துல வந்த ஸ்பீட் கேஷ் இன்னும் எவ்வளவு வேகம் எடுக்கும், இன்னும் கடைசியா சேர்ந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு அது போய் சப்போர்ட்டா உட்காந்து சப்போர்ட் பண்ணுங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. என்னைக்குமே உழைப்புக்கு இந்த பிரபஞ்சம் மரியாதை கொடுத்தே தீரும். ஸ்மார்ட் ஒர்க் அனைவரும் பண்ணாதான் இங்க ஜெயிக்க முடியும் நண்பர்கள். ஏன்னா இது மக்கள் சக்தி. ஏன்னா மக்கள் டு மக்கள். நல்லா பாருங்க, உலகத்திலே முதல் முறையாக நான் பண்ணதுல நீங்க பாத்திருப்பீங்க, நோ சர்வீஸ் சார்ஜஸ். யோசிங்க, அத வேட நீங்க கவனிக்கல பாருங்க எல்லாரும். இந்த இடத்துல ஏதாவது சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சவங்க எடுத்திருக்காங்களான்னு பாருங்க. ஏன்னா இவங்க பொதுநல நோக்கோட ஆரம்பிச்சது காரணம் என்னன்னா, நிறைய அனுபவம் தான் நம்ம வாழ்க்கைய மெருகேற்றுது நண்பர்களே. அப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம் இந்த ஆக்டிவ் போர்ட்ல. சூப்பர் சார். சார் எவ்வளவு நண்பர்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சார் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறது நண்பர்களே. அடுத்ததாக இப்படி ஒரு அற்புதமான விஷயத்துக்கு நிறைய நண்பர்களை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா. அப்ப பிரபஞ்சம் அதனுடைய வேலையை செய்யணுமா இல்லையா, உங்களை என்ன பண்ணணும், விரைவில் கோடீஸ்வரன் ஆக்கணுமா இல்லைங்களா. அந்த விஷயத்தை தான் இப்ப பண்ண போகுது நண்பர்களே. அதுதான் நம்ம பாசிவ் போர்டு. அதை பார்க்க போறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன், 40 + 10. சார் 40க்கு சொல்லிட்டீங்க சார், இந்த 10க்கு சொல்லுங்க சார். நீங்க சொல்றது கேக்குது இல்லையா நண்பர்களே. பாருங்க, இந்த 10 USDT எந்த அளவுக்கு மேஜிக் பண்ணி சிறுதுளி பெருவெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வாய் வார்த்தையில தான் ஏதோ கேள்விப்பட்டிருப்போம். இங்க ரியலா பார்க்க போறீங்க நண்பர்களே. என்ன நடக்க போகுதுன்னா, இந்த 10 USDT 1,89,000 USDT மாறப்போகுது. சார் என்ன சார் சொல்றீங்க, 10 USDT அது நான் ஒர்க்கிங்ல நான் எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க, எப்படி சார் அது நடக்கும்? பார்க்க போறோம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி அதனுடைய ஃபீச்சர்ஸை தெளிவா பார்க்கணும். முதல்ல ஒரு ட்ரையல் பார்க்கணும் இல்லையா, ரைட். அப்ப பாருங்க நண்பர்களே, இங்க ஒரு முறை நீங்க 10 USDT என்ன பண்றீங்க, 50 கொடுக்கும் போதே சிஸ்டம் 40க்கு 1 போர்டுக்கு 1 அடுத்த செகண்டே எடுத்துருது. இது முடிச்சாதான் அதுன்னு கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டிவ் போர்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாசிவ் போர்டுக்கு அது வரும்னு கிடையாது. நீங்க ஜாயின் பண்ண உடனே 40 இங்கேயும் 10 நான் ஒர்க்கிங்கும் அடுத்த செகண்ட் பிரிஞ்சிருது. அப்ப இந்த இடத்துல ஒண்ணு கவனிங்க, ஆக்டிவ் போர்டுல ஒரு நபர் 2 பேரை முடிச்சுட்டு வரும்போது, 2 லெவல் முடிச்சுட்டு வரும்போது 5 போர்டுக்கு 5 ஐடி போய் சப்போர்ட் ஆகுமா ஆகாதுங்களா நம்மளுடைய ஸ்கை போர்டான முதல் போர்டுக்கு? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய நான் ஒர்க்கிங்கும் எந்த அளவுக்கு ஸ்பீடா நமக்கு கொடுக்கணுங்கிறத அற்புதமா வடிவமைச்சிருக்காங்க. நான் சொன்னல நண்பர்களே, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடின்னு. இங்க இல்ல நண்பர்களே, 18,000 அடி பாய போகுது. அதன் அடிப்படையில இங்க பாத்தீங்கன்னா இந்த 10 USDT நீங்க கொடுக்கறது 1,83,270 USDT மாறப்போகுது. சார் நம்ம தலைமுறையே மாத்த போகுது சார், நம்ம தலைமுறையே கோடீஸ்வரனை மாத்த போகுது சார். அப்போ நண்பர்களே, இதுவரை நம்ம எத்தனையோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இது நம்ம தலைமுறையை மாத்துமா, நமக்கு கோடீஸ்வர வாழ்க்கையை கொடுக்குமாங்கிறத நீங்க மனசார யோசிச்சுக்கோங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், இங்க பொறுமை, நிதானம், தொடர் முயற்சியோட நீங்க நம்பிக்கையோட இங்க பயணம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை 100க்கு 200% மாறியே தீரும். ஏன்னா இது மக்கள் சக்தி, உலகம் ஃபுல்லா உள்ள மக்கள் சக்தியால இது ஜெயிக்க போகுது. சாதாரண விஷயம் இல்ல. அதைத்தான் இப்ப பார்க்க போறோம் நண்பர்களே. தயவு செய்து உங்க மனசு இங்க இருக்கட்டும். அடுத்து பாருங்க நண்பர்களே, இங்க 7 போர்டு, 7 சொர்க்கத்தை நம்ம இங்க பார்க்க போறோம். சொர்க்கத்துக்கு அப்புறம் தான் பிரபஞ்சத்தை நம்ம நேரடியா பார்க்க போறோம். அந்த பிரபஞ்சம் எப்படி நமக்கு மலையாக டாலர் மலையை கொடுக்க போகுதுங்கிற, USDT கொடுக்க போகுதுங்கிற அற்புதமா பார்க்க போறோம் நண்பர்களே. வாருங்க.
ரைட். இந்த 7 போர்டுல எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க நண்பர்களே, 5 போர்டு வந்து 3 லெவல், வெறும் 2, 4, 8 2 மேட்ரிக்ஸ். அடுத்தது பாருங்க, இன்னொரு ஆச்சரியம், கடைசி 2 போர்டு நமக்கு 2 மேட்ரிக்ஸ்ல 2 லெவல். சார் என்ன சார் சொல்றீங்க, கடைசியில தான் மிகப்பெரிய வருமானம் கொடுக்குற மாதிரி சொல்றீங்க, ஏன்னா 1.89 1.83 வரை சொல்றீங்க. அப்போ நண்பர்களே, இங்கேயும் அவங்களுடைய நம்ம அந்த உருவாக்குற நண்பருடைய தொலைநோக்கு பார்வையை பாருங்க நண்பர்களே. எல்லாரும் கடைசியில அந்த ராயல்டி அது இதுன்னு அச்சீவ் பண்ண முடியாம, அது லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் தான் அச்சீவ் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க அந்த விஷயத்த. ஆனா இங்க எளிமையா எல்லாரும் விரைவில் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக கடைசி 2 போர்டு தான் சொர்க்கத்துக்கே நம்ம போறோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த சொர்க்கத்துல இருந்து பிரபஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 2 போர்டும் எந்த அளவுக்கு கொடுக்க போகுதுங்கிறத பாருங்க. சூப்பர். அடுத்து பாருங்க சார், வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டம். இதெல்லாம் வந்து மனசு இருந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும் சார். மக்கள் பணம் நமக்கு எதுக்கு சார், உடனே அவங்க என்ஜாய் பண்ணட்டும் சார்னு சொல்லி அற்புதமா சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டத்துல கொடுத்துருக்காங்க நண்பர்களே. அப்படின்னா என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். சூப்பர். அடுத்தது ஸ்பான்சர் இன்கம். நண்பர்கள் என்ன சார் நீங்க யோசிப்பீங்க, சார் அங்க ஆக்டிவ் போர்ட்ல நான் நண்பரை அறிமுகப்படுத்துறேன், எனக்கு ஸ்பான்சர் வந்து நியாயம், இங்க என்ன சார் நான் ஒண்ணுமே பண்ணலையா சார்? எஸ், அதுதான் நண்பர்களே, நான் சொன்னேன் இல்லையா, எங்கேயோ ஒரு உழைப்பை நீங்க போடுறீங்க, அது உங்க தலைமுறைக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இந்த விஷயம் நண்பர்களே. ஸ்பான்சர் இன்கம் எவ்வளவு பாருங்க, 7 போர்டுல 30,607 USDT. சார் என்ன சார் சொல்றீங்க, இன்னும் சாக்காயிராதீங்க நண்பர்களே, இது மல்டிபிள் ஆஃப் டைம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், அதிகமான நபர்களை யார் கொடுக்குறாங்களோ நண்பர்களே, இது ஒரு நபரை அறிமுகப்படுத்தினால 7 போர்டுல இருந்து 30,607 × 90 பாத்துக்கோங்க, 27 லட்சம் ரூபாய். நண்பர்களே, நீங்க ஒரு 50 பேரை 100 பேரை கொடுத்தா 7 தலைமுறை மட்டும் இல்ல நண்பர்களே, எத்தனையோ லட்சம் குடும்பங்களை நம்ம வாழ வைக்கலாம். அது நம்ம கையில இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கு வாய்ப்பை. நண்பர்களே, இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கோம், தெய்வத்திட்ட முறையிட்டு இருப்போம், அதற்காக தெய்வம் தான் பார்த்து நண்பர்களே எந்த வாய்ப்பை யார்கிட்ட எவனை இதன் கண் விடணும்னு ஒரு குரல் இருக்கு இல்லையா, அத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை யார்கிட்ட கொடுத்தா நிறைய நண்பர்களுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்கன்னு நினைச்சுதான் இந்த பிரபஞ்சம் நம்மள. நண்பர்களே, இங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், ஆனா யாரு இணைஞ்சிருக்கோம் பாருங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் செலக்ட் பண்ணுது, எல்லாரும் கோடீஸ்வரன் ஆக முடியாது, எல்லாரும் கோடீஸ்வரன் வாழ்க்கை உலகம் 2,000. அப்போ யார நல்ல விதத்துல கொண்டு வந்தா அவங்க யார் மனசார உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற செலக்ட் பண்ணி தான் அங்க உள்ள வந்திருக்கோம் நண்பர்களே. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, சாதாரண விஷயம் இல்ல இது, மத்த இது மாதிரி கிடையாது. இது பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்குங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வாழ்க்கை மாறாதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருந்ததுக்குள்ள விடிவு காலம் இது நண்பர்களை, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களில் ஒருவனாக நான் சொல்றேன். ரைட். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இங்க நமக்கு என்ன பண்ணுதுன்னா ரீபர்த் ஐடி, 7 ரீபர்த் ஐடி எங்க போய் சப்போர்ட் பண்ணுதுங்க, ஆக்டிவ் போர்டு போய் சப்போர்ட் ஆகுது. எப்படி ஆக்டிவ் போர்டுல இருந்து 5 போர்டு நமக்கு இங்க வந்து சப்போர்ட் கொடுத்ததோ அதை மறக்கலாமா, கொடுத்த உதவியை மறக்கலாமா? அதனால என்ன பண்ணுது பாருங்க, இங்க இருந்து 7 ரீபர்த் ஐடி போய் நம்மளுடைய ஆக்டிவ் போர்டுக்கு போய் சப்போர்ட் ஆகுது. எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்தது பாருங்க நண்பர்களே, போர்டு ரீபர்த் 16 ரீபர்த் ஐடி நமக்கு ஒரு நபர்கிட்ட இருந்து 16 ரீபர்த் ஐடி நமக்கு எங்க போகுதுன்னா நம்மளுடைய 7 போர்டு இருக்கு இல்லையா, அதுல முதல் போர்டான ஸ்கை போர்டு இருக்கு நண்பர்களே. ஏன்னா என்னைக்குமே அச்சாணி வேகமா அந்த இது என்ன சொல்லுவாங்க, சைக்கிள் பெடல் பண்ணும்போது முதல்ல கஷ்டமா இருக்கும், அதை நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் போற வேகமே தெரியாது. அத மாதிரி முதல்ல நம்ம இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல வருமானத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கை போர்டுக்கு 16 ரீபர்த் ஐடி அங்க சப்போர்ட் ஆக போகுது நண்பர்களே. அடுத்தது பாருங்க, கிளப் இன்கம். நான் சொன்னா வாரம் நண்பர்களே, ஒரு நபர் இணைவதன் மூலமாக 721 USDT போய் வாரம் அங்க கிளப் இன்கமா நமக்கு சப்போர்ட் பண்ண போகுது. அதை பத்தி அடுத்தது பார்ப்போம். சூப்பர். அடுத்தது சார் ராயல்டி. நண்பர்களே, ராயல்டி சார் என்னுடைய வாய்ஸ் தெளிவா இருக்கா? கிளியர் சார். ஏதோ டிஸ்டர்பன்ஸ் நண்பர்களே பாருங்க. எஸ் சார், கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, ராயல்டி பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 கனியா தான் ராயல்டி இருக்கும். ஆனா இங்க ராயல்டி எந்த அளவுக்கு அற்புதமா பண்ணிருக்காங்க பாருங்க. நம்மளுடைய 7 போர்டுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 4வது போர்டு சியான் போர்டு, அந்த இடத்துல வந்தோன்னா ஒரு ஸ்டக் பண்ணி நிப்பாட்டுவேன். அதுதான் நம்ம லைஃபை விரைவில் மாற்ற போகுது நண்பர்கள். யாருக்கு? ஸ்மார்ட் அவுட் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் விரைவில் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் அந்த சியான் போர்டு ராயல்டி மூலமா கொடுக்க போகுதுங்கிறத இந்த இடத்துல சொல்றேன். எவ்வளவு கிடைக்க போகுது சார்? 1,83,100 USDT. சார் என்ன சார் சொல்றீங்க, பல கோடி போகுமே சார்? எஸ் நண்பர்களே, அப்படி மாதிரி அற்புதமான விஷயத்தை தான் அங்க பார்க்க போறோம். வாருங்கள், தயவு செய்து உங்க மனசு இங்க இருக்கட்டும், ஒரு 10 நிமிடம். ரைட், சூப்பர். அப்ப நான் சொன்னேன் இல்லையா, முதல் போர்டு ஸ்கை போர்டு, மொத்தம் 7 சொர்க்கத்துக்கு நம்மள ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழைச்சிட்டு போகுது இந்த பிரபஞ்சம். கடைசியில இந்த பிரபஞ்சத்தை பார்க்க போறோம், அதன் மூலமா நான் லைஃபே மாற போகுது. எஸ்,
இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இந்த ஸ்கை போர்ட்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு 10 USDT என்ன மேஜிக் பண்ணி 1,83,000 USDT மாறப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனுடைய தொடக்கத்தை தான் இப்ப பார்க்க போறோம் நண்பர்களே. ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணுங்க, எழுதுங்க. பேனா இருந்தா பேப்பர் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதுங்க, மனசுல பதியணும், சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏத்துங்க. வாழ்க்கை மாறப்போகுது, நம்ம வாழ்க்கை. தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு இதை மனசு உங்க ஒருநிலைப்படுத்தி இங்க பாருங்க நண்பர்களே. எஸ் நண்பர்களே, பாருங்க, இங்க நான் சொன்னேன் இல்லையா, 2 மேட்ரிக்ஸ்ல 3 லெவல் அப்படின்னு சொன்னேன், அங்க பாருங்க 2, 4, 8. சூப்பர் சார். இந்த 10 USDT எப்படி இந்த 3 லெவலுக்கு பிரிஞ்சிருக்குங்கிறது அற்புதமா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து 1 USDT 2, 4 வேட்டு இருந்து 2, 2, 8, 8 வேட்டு இருந்து 7, 7, 56, டோட்டலா 10 வந்துருச்சு. இங்க டோட்டல் 66. சார் ஒரு விஷயம் சொன்னீங்க சார், சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டம்னு ஒண்ணு சொன்னீங்க சார், எனக்கு ஞாபகம் இருக்கு சார். இந்த இடத்துல எப்படி சார் அது அப்ளிகபிள் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது நண்பர்களே. இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, உலகத்திலே முதல் முறையாக லெவல் இன்கம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா நண்பர்களே, 2 நண்பர்கள் இணைந்தால்தான் உங்களுக்கு 2 USDT கிடையாது. சார் என்ன சார் சொல்றீங்க நண்பர்களை? சிறுதுளி பெருவெள்ளம் சொன்னேன். இப்ப நான் சொல்லக்கூடியது, ஒரு நபர் இணைந்தாலும் $1 உங்க வேலட்டுக்கு வந்துரும். இப்போ $1 இன்னும் வரப்போது சொல்ல போறேன், $500, $1000 ஒரு நபர் இணைத்தாலே வரப்போகுது. அப்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க நண்பர்களே. முதல் முறையாக இந்த விஷயத்த பண்ண என்ன காரணம்னா, மக்கள் பணம் மக்களுக்கு உடனே போகணும். எதுக்குப்பா நம்ம வச்சுக்கிட்டு அவங்க 2 பேர் வரத்தனையும் வெயிட் பண்ணணும், அந்த வேலையே இங்க இல்ல நண்பர்களே. இதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நண்பர்களை பாருங்க, 2 நண்பர்கள் இருந்து ஒவ்வொரு டாலர், நான் சொன்ன மாதிரி டோட்டலா 66 USDT. சூப்பர் சார். சார் இந்த 66 USDT எனக்கு வேண்டாம் சார். நம்மள மாதிரி என்ன மாதிரி நிறைய நண்பர்கள் வாழ்க்கையை மாத்தணும்னு நினைக்காங்களா சார், அவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யணும் சார். நண்பர்களே, உங்க மனசுக்கு இந்த பிரபஞ்சம் செய்யக்கூடியது என்ன தெரியுமா? ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். நீங்க மேனுவலா செய்ய வேண்டாம் நண்பர்களே. இந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா, செய்யணும்னு நினைச்சிட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்காக என்ன பண்ணுங்க நண்பர்களே, உங்களுக்கு எடுத்ததுமே உங்களுக்கு இந்த $10 உங்களுக்கு வந்து பாசிவ் போர்ட்ல உள்ள வந்தீங்க இல்லையா, அந்த $10 ப்ராஃபிட்டை உடனே உங்களுக்கு கொடுத்துருது நண்பர்களே. எந்த அளவுக்கு அற்புதமா டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க. அடுத்தது பாருங்க, கிளப் இன்கம். நான் சொன்னேன் இல்லையா, 721 USDT ஒரு நபர் மூலமா கிளப் இன்கம்க்கு வாரம் கிடைக்க போகுதுன்ட்டு. அந்த இதுல அடித்தளம் தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளப் இன்கம் 7 USDT. எதுல? இந்த 66ல பிரியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம். நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒர்க்கிங், உலகத்திலே முதல் முறையாக நான் ஒர்க்கிங்ல ஸ்பான்சர் இன்கம் கொடுக்குற ஒரே ப்ராஜெக்ட் நம்மளுடைய ஸ்பீடி கிரிப்டோங்கிற சொல்றதுல உண்மையிலே பெருமைப்படுறோம் நண்பர்கள். அப்ப பாருங்க, ஸ்பான்சருக்கு ஒரு 7 USDT. அடுத்து பாத்தீங்கன்னா போர்டு ரீபர்த். எதுக்கு போகுதுங்க? நம்மளுடைய ஸ்கை போர்டுக்கே தான் சப்போர்ட் ஆக போகுது. ஒரு ரீபர்த்துக்கு 10 USDT எடுத்து வச்சு. அப்ப பாருங்க நண்பர்களே, 66 USDT டோட்டலா கூட்டினீங்கன்னா 34 USDT போக மீதி இருக்கக்கூடிய 32 உங்களுக்கு இருக்கு. இந்த இடத்துல ஒவ்வொரு போர்டுலையும் ஒவ்வொரு சொக்கம் வரும்போதும் இந்த கண்டிஷனை உங்கள்கிட்ட நம்ம சிஸ்டம் கேட்கும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு தடவை தான் சொல்லணும் இல்ல, ஒவ்வொரு இதுலயும் கேட்கும். என்ன கேட்கும் அப்படின்னா, சார் உங்களுக்கு 32 USDT அதிகமா கேரி ஃபார்வர்ட்ல இருக்கு, நீங்க விருப்பப்பட்டா இந்த 32 USDT நீங்க உடனே வித்ரா பண்ணிக்கலாம், 24 மணி நேரத்துல உங்க வேலட்டுக்கு வந்துடும் சார், நீங்க வித்ரா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சிஸ்டம் கேட்கும். ஆனா நண்பர்களே, நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? நம்ம தலைமுறையை மாத்ததுக்காக வந்திருக்கோம். அப்போ என்னன்னா, நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம கோடீஸ்வர வாழ்க்கைய அச்சீவ் பண்ணணும்னு தான் நம்மளுடைய இலக்கு. அதனால இந்த கண்டிஷனா உங்களுக்கு நான் சொல்றேன், அது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? சூப்பர். அப்போ கேரி ஃபார்வர்ட் 32 USDT. நண்பர்களே பாருங்க, 10 USDT 66 மாதிரி எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் கொடுத்துட்டு இப்போ 32 USDT அடுத்தது நம்மளுக்கு அடுத்த போர்டுக்கு சப்போர்ட் பண்ண போது பாருங்க. எஸ், அடுத்த போர்டு ஈடன் போர்டு அப்படிம்பாங்க. நண்பர்களே பாருங்க, இந்த 32 USDT என்ன மேஜிக் பண்ண போகுதுன்னு பாருங்க. இங்கேயும் அதே 3 லெவல் தான், 2, 4, 8. இங்க அதே 32 எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து 2 USDT முதல் லெவல்ல, 2வது லெவல்ல 6 USDT, 3வது லெவல்ல 24 USDT. அப்ப டோட்டலா பார்த்தா 32 வந்துருச்சுங்களா? சூப்பர் சார். சிங்கிள் என்ட்ரி. எஸ் நண்பர்களே, ஒரு தடவை சொன்னதான் நம்ம சிஸ்டம், சொன்னதை செஞ்சே தீரும். அப்ப இங்கேயும் சிங்கிள் என்ட்ரி தான். ஒரு நபர் வந்தாலே 2 USDT உங்க விளையாட்டுக்கு வந்துடும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர் சார். டோட்டலா பார்த்தா 220 USDT வந்திருக்கு சார். நான் எவ்வளவு நாளும் எடுத்துக்கோங்க சார், முதல்ல நீங்க எடுத்துக்கோங்க சார், எனக்கு கொடுக்கறத கொடுங்க சார், எல்லாரும் நல்லா இருக்கும் சார். இந்த வாய்ப்பை இதுக்கு மேல உலகத்துல கிடைக்கவே கிடைக்காது சார்ங்கிறது எனக்கு தெரியுது சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா நண்பர்களே, உங்களுக்கு முதலான வாழ்த்துக்கள். இங்க பாருங்க, இந்த 220 USDT ப்ராஃபிட் உங்களுக்கு 50 USDT எடுத்துக்கோங்க. முதல்ல ப்ராஃபிட் தான், சந்தோஷமா வச்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, ஹெல்பிங் ஐடி சொன்னா, தாய் திட்டத்துக்கு ஸ்வீட் கேஷுக்கு மறக்காமல் ஹெல்பிங் ஐடி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகுது நண்பர்களே. பலாயிரம் ஐடிகள் இந்த 7 போர்டு முடியும் போது ஹெல்பிங் ஐடியா நம்ம ஸ்வீட் கேஷுக்கு போகுது.
நண்பர்களே இங்க பாத்தீங்கன்னா மக்கள் சக்தி ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் சக்தியை மட்டுமே 100% நம்பாமல் நம்மளுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமாக நம்மளுடைய ஹெல்பிங் ஐடி போய் ஃபீட்காஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எந்த அளவுக்கு அற்புதமா தொலைநோக்கு பார்வையோட இந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணிருக்காங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நண்பர்களை பாருங்க, இந்த ஹெல்பிங் ஐடி 16 ஐடி போய் நம்ம ஸ்பீட்காஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ண போகுது, புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, போர்டு ரீபார்ட் எந்த போர்டுக்கு சார் போகுது? நான் சொன்னேன் இல்லையா, சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்கை போர்டுக்கு போய் இந்த 10 யூஎஸ்டிடி போய் ஒரு ரீபர்த் ஐடியா அங்க சப்போர்ட் ஆகி கடைசியா யார் இணைச்சிருக்காங்களோ அவங்கள தூக்கி விடுது. யோசனை பண்ணி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கிளப் இன்கம், நான் சொன்னேன் இல்லையா, இது எதுக்கு? வார வாரம் ஸ்மார்ட் அவுட் பண்ணக்கூடிய அற்புதமான உழைக்கும் நண்பர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் கிளப் இன்கம். சூப்பர். அதுக்கு ஒரு 24 யூஎஸ்டிடி பிரிஞ்சிருது. அடுத்து ஸ்பான்சர் மறக்கலாமா? அற்புதமா நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நண்பருக்கு ஒரு 20 யூஎஸ்டிடி. டோட்டலா பாத்தீங்கன்னா நண்பர்களே 220 யூஎஸ்டிடில 120 யூஎஸ்டிடி அற்புதமா அந்த சிஸ்டம் பிரிச்சு ஆட்டோமேட்டிக், நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருக்கும் நீங்க அனுப்ப வேண்டியது இல்ல. ஆட்டோமேட்டிக்கா இந்த சிஸ்டம் கோடிங்ல அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும், உங்களுக்குள்ள ப்ராஃபிட்டும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சூப்பர் சார். அப்ப மீதி எவ்வளவு சார் இருக்கு? மீதி 100 யூஎஸ்டிடி இருக்கு சார். ரைட் சார். சார் அடுத்த போர்டுக்கு போங்க சார், நான் இதுக்காக எல்லாம் வரல சார், என் லைஃபை மாத்தியே ஆகணும் சார் அப்படின்னு நீங்க நினைக்கீங்களா நண்பர்கள்? அதுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப். அடுத்த இதுக்கு போகும் நண்பர்கள். பாருங்க, பாரடைஸ் போர்டு. இதுல பாருங்க அந்த 100 யூஎஸ்டிடி என்ன மேஜிக் பண்ணுதுன்னு பாருங்க. இங்கேயும் நண்பர்களே 2, 4, 8 தான், 3 லெவல் தான். நான் சொன்னேன் இல்லையா, இங்க பாருங்க ஒவ்வொரு லெவல்லையும் முதல் லெவல்ல 4 யூஎஸ்டிடி எடுத்து வைக்கி சிஸ்டம், 2வது லெவல்ல 6 எடுத்து வைக்கி, 3வது லெவல்ல 90 எடுத்து வைக்கி. அப்போ இந்த பாருங்க 100 என்ன அற்புதமா பிரிஞ்சிருக்கு பாருங்க. ரைட். அப்போ டோட்டலா நீங்க வந்து ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து 4 நாள் வரும்போது 2 பேர்ட்ட இருந்து 8, 4 பேர்ட்ட இருந்து 24, 8 பேர்ட்ட இருந்து 700. புரியுதுங்களா? சூப்பர். அப்ப 752 யூஎஸ்டிடி வந்துட்டு சார். ரைட் சார், உதவிகளை கொடுங்க சார் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ரைட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, ப்ராஃபிட் உங்களுக்கு 110, இந்த சொன்னதுக்காக ப்ராஃபிட் உங்களுக்கு 110 உங்களுக்கு அடுத்த செகண்ட் உங்களுக்கு இந்த போர்டுல வரும்போது உங்களுக்கு வந்துடும் முதல் நபர்கிட்ட இருந்து. சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, ஹெல்பிங் ஐடி 32 யூஎஸ்டி எங்க போவோம்? நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, நம்ம தாய் திட்டத்துக்கு போய் சப்போர்ட் பண்ண போகுது சார். சூப்பர் சார், புரிஞ்சுக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு முதல் போர்டு ஸ்கை போர்டு தெரியுது சார், 2 ரீபர்த் ஐடி போய் சப்போர்ட் ஆகுது சார், புரிஞ்சுக்கிட்டேன் சார். சூப்பர் சார். அடுத்து பாருங்க நண்பர்களே, ஆக்டிவ் போர்டு. நான் சொன்னேன்னா எப்படி உதவி பண்ணா உதவி இந்த பிரபஞ்சம் கொடுக்குங்கிறது, நம்ம இங்க அற்புதமா இந்த போர்டுல ஆக்டிவ் போர்டு ஒரு ரீபர்த் ஐடி போய் அங்க ஆக்டிவ் போர்டுக்கு போய் $40 சப்போர்ட் ஆக போகுது. அடுத்து பாருங்க, ஸ்பான்சருக்கு 30 யூஎஸ்டிடி, கிளப் இன்கம் 20 யூஎஸ்டிடி. டோட்டலா பாத்தீங்கன்னா நண்பர்களே 252 யூஎஸ்டிடி அற்புதமா நமக்கு நண்பர்களுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டு நிறைய நண்பர்களுக்கு சப்போர்ட்டாவும் போய் கொடுத்துருச்சு சார். அப்ப மீதி எவ்வளவு சார் இருக்கு? 500 யூஎஸ்டிடி. மாத்துங்க சார், அடுத்த கேரி ஃபார்வர்ட் போகும் சார் அப்படின்னு சொல்றது கேட்கு நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, சியான் போர்டு இதுதான் நம்ம வாழ்க்கையை விரைவில் மாற்றக்கூடியது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களும் தயவுசெய்து இந்த போர்டை கவனிங்க. இதுதான் நம்ம லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான போர்டு பார்க்க போறோம். பாருங்க, இந்த சியான் போர்டுல என்ன நடக்குது நண்பர்களே, இந்த 500 யூஎஸ்டிடி பாருங்க, 10 யூஎஸ்டிடி போட்டீங்க, ஒண்ணுமே நீங்க பண்ணலன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆக்டிவ் போர்டுக்கு எந்த அளவுக்கு அற்புதமா அங்க வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்தோம், இங்க வேலையே செய்யாம. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு முறை சிறப்பாக செய்யக்கூடிய வேலைக்கு தலைமுறைக்கு வருமானம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் நம்ம நெட்வொர்க்கை தேர்ந்தெடுத்தோம். அந்த வேலையை இங்க செஞ்சுட்டு இருக்கு பாருங்க நண்பர்களே. இங்க 500 யூஎஸ்டிடியா மாறுது. இங்கேயும் அதே தான், 2, 4, 8. முதல் லெவல்ல 20 யூஎஸ்டிடி பிரியுது, 2வது லெவல்ல 25, 3வது லெவல்ல 455. டோட்டலா பாருங்க 500 யூஎஸ்டிடி வந்துருச்சுங்களா? சூப்பர் சார். இங்கேயும் சிங்கிள் ஐடி. ஆமா சார், ஒரு ஆள் வந்தாலே 20 யூஎஸ்டிடி சார் உங்களுக்கு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை சார். அப்ப பாருங்க 2 நண்பர்கள் இருந்து 40, அடுத்து 100, மொத்தம் பாத்தீங்கன்னா 3780 யூஎஸ்டிடி. சூப்பர் சார். அடுத்தது சார், எனக்குள்ள ப்ராஃபிட் மட்டும் எடுத்துட்டு மீதியை ஃபுல்லா கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்காக உங்களுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்களே, ப்ராஃபிட் மட்டும் 520 யூஎஸ்டிடி. நண்பர்களே 520 × 90 கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க. சூப்பருங்களா? ரைட். ஹெல்பிங் ஐடி $50 போய் நம்ம தாய் திட்டத்துக்கு போகுது. அடுத்தது 2 ரீபர்த் ஐடி எங்க தான் போகுது? $10 உங்களுக்கு தெரியும் எங்க போகுதுங்க? ஸ்கை போர்டுக்கு. சூப்பர். அடுத்தது சார், ஆக்டிவ் போர்டுக்கு எத்தனை? ஒரு ரீபர்த் ஐடி எங்க சார் போகுது? ஆக்டிவ் போர்டு போய் கடைசியா உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது சார். சூப்பர், புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து ஸ்பான்சர் இன்கம் 50. சூப்பர். கிளப் இன்கம் எங்க சார் போகுது? வார வாரம் நான் எனக்கு ஒரு இன்கம் வேணும் சார், நான் உழைக்க தயார் சார், ஈஸியா அச்சீவ்மெண்ட் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கறீங்க இல்லையா? அதுக்காக இந்த சிஸ்டம் எடுத்து வைக்க நண்பர்களை, கிளப் இன்கம்காக. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இங்க 3780ல 780 யூஎஸ்டிடிய அற்புதமா நம்மளுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு நம்ம நண்பர்களுக்கு பின்னால வரக்கூடிய நண்பர்களுக்கு அற்புதமா உதவிகளை பண்ணிட்டு மீதி உள்ள கேரி ஃபார்வர்ட் $3000 அடுத்த போர்டுக்கு எடுத்துட்டு போகுது நண்பர்களே. சூப்பர். 3000 எனக்கு வேண்டாம் சார், எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் சார், கடைசி வரை எனக்கு வேணும் சார் அப்படின்னு நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது நண்பர்களே. 5வது போர்டு பாருங்க, க்ளோரி போர்டு.
எப்படி பாருங்க, 500 அங்க இருந்தது, 3000 யூனிவர்சிட்டியாமா. இதுதான் சிறுதுளி பெருவெள்ளம் சொல்றாங்க இல்லையா, இதுதான் ரியல். நம்ம பழமொழியில கேள்விப்பட்டிருப்போம், வாழ்க்கை நிதர்சனமா லைஃப்ல என்ஜாய் பண்ண போறோம், கண்கூட பார்க்க போறோம். அதைத்தான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. 3000 யூனிவர்சிட்டி என்ன நடக்கு பாருங்க நண்பர்களே. இங்கேயும் பாத்தீங்கன்னா 2, 4, 8 தான். ஒரு நபர் இணைந்தாலே 100 யூனிவர்சிட்டி. 2 பேர் வரணும் அவசியம் இல்ல. அப்போ 2 நபர்கள்ட்ட இருந்து 200, 4 பேர்ட்ட இருந்து 1200, டோட்டலா பாத்தீங்கன்னா நண்பர்களே 21,800 யூனிவர்சிட்டி. அற்புதம் சார், சூப்பர். அதுல பாத்தீங்கன்னா நண்பர்களே 3000 யூனிவர்சிட்டி உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. 3000 90 கணக்கு பண்ணிக்கோங்க, 2,70,000 ரூபாய் கணக்கு பண்ணுங்க நண்பர்களே. சாதாரண விஷயம் இல்லை. எதுக்காக உங்களுக்கு கொடுக்குது இந்த பிரபஞ்சம்? நிதானம், பொறுமை, தொடர் முயற்சி, நம்பிக்கை இருந்ததுனாலதான் உங்களுக்கு இதை கொடுக்குது. சும்மா ஒண்ணு எல்லாருக்கும் கொடுக்காது. அப்ப பாருங்க, ஹெல்பிங் ஐடி $200 போய் நம்ம தாய் திட்டமான ஸ்பீட் கேஸ் போய் சப்போர்ட் பண்ண போகுது. புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, போர்டு 5 போர்டுல இருந்து 5 ரீபர்த் ஐடி எதுக்குங்க போகுது? நீங்களே சொல்லுங்க பாப்போம். எஸ், ஸ்கை போர்டு முதல் போர்டுக்கு போய் சப்போர்ட்டா போய் கடைசியா உள்ள நண்பர்கள் தூக்கி விட போகுது சார். சூப்பர் சார். அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ரீபர்த், நம்ம ஆக்டிவ் போர்டுக்கு 2 ஐடி போய் அங்க போய் சப்போர்ட் ஆக போகுது சார். சூப்பர். ஸ்பான்சருக்கு 200, கிளப் இன்கம் 270, மீதி எவ்வளவு சார்? 18,000. அடிங்க சார், அடுத்தது போகும் சார். சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, இப்பதான் நான் இங்க புரிஞ்சுக்கணும், இதுவரை 5 போர்டுல எவ்வளவு வந்து பாருங்க, 18,000 நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ண பாருங்க. இதுல 21,800ல 3,800 யூனிவர்சிட்டியில 3000 யூனிவர்சிட்டி தான் நமக்கு ப்ராஃபிட்டா எடுத்திருக்கோம். இதுல 5வது போர்டுல. ஆனா பாருங்க, 6வது 7வது போர்டுல தான் நம்ம சொர்க்கத்தையே ரீச் பண்ணி நம்ம பிரபஞ்சத்தை ரீச் பண்ண போறோம்னு சொன்னோம் இல்லையா. அந்த விஷயத்த பண்றதுக்கு மத்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இதை எடுக்க விடாம பண்ணுவாங்க. ஆனா இங்க பாருங்க என்ன அளவுக்கு எளிமையா பண்ணிருக்காங்கிற பாருங்க நண்பர்களை, தயவு செய்து பாருங்க நண்பர்கள். பொதுநல நோக்கோட எந்த அளவுக்கு அற்புதமா பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த 6வது போர்டு நிர்வாண போர்டுல பாருங்க, இந்த 18,000 யூனிவர்சிட்டியில 2 லெவல் தான் சார். யோசிங்க சார், 2 லெவல் தான் சார். ஒரு நபர் உங்களுக்கு கீழே இந்த போர்டுல வரும்போது 500 யூனிவர்சிட்டி அடுத்த செகண்ட் உங்க வேலட்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். நண்பர்களை யோசிங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு நபர்கிட்ட இருந்து 500, 2 பேர்ட்ட இருந்து 1000, 4 பேர்ட்ட இருந்து ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து 17,500. ஒரு நபர் வந்தா எடுத்துக்கலாம், 4 பேர் வந்து காத்திருக்கணும் அவசியம் இல்லை. 17,590 கணக்கு பண்ணி பாருங்க நண்பர்களை. தலை சுத்தம், வேற வழி இல்லை, வந்தே தீரும். ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டு யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப பாருங்க, உங்களுக்கு 4 நண்பர்கள், ஒவ்வொரு நண்பர்கள் இருந்து 17,500, 70,000, டோட்டலா 71,000 யூனிவர்சிட்டி. இந்த 71,000 யூனிவர்சிட்டியில ப்ராஃபிட் மட்டுமே 10,000 யூனிவர்சிட்டி. 10,000 90 கணக்கு பண்ணி பாருங்க, 9 லட்சம் 10 லட்சம் ஏறக்குறைய. அடுத்தது பாருங்க, ஹெல்பிங் ஐடி 330 யூனிவர்சிட்டி நம்ம ஸ்பீட் காசு போய் சப்போர்ட் ஆக போகுது. அடுத்தது பாருங்க நண்பர்களே, நமக்கு எதுக்கு சப்போர்ட் ஆகுது பாருங்க, 5 போர்டு எங்க போகுதுங்க? ஸ்கை போர்டு. சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்டிவ் போர்டை மறக்கலாமா? அதுதான் நம்மளுக்கு வழிகாட்டியா இங்க 400 கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு 3 ஐடி போய் அங்க கடைசியா உள்ள நண்பர்களுக்கு ஸ்பீட் பண்ணுது. நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 லெவல் தான் ஆக்டிவ் போர்டுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப எந்த அளவுக்கு அங்க ஆக்டிவ் போர்டு ஸ்பீடா வருங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. 80 நபர் வந்தாலே அங்க ஒரு நபர் $1,690 வாங்கிட்டு வெளியே வர போறாரு. சாதாரண விஷயம் இல்ல, இது உலகம் ஃபுல்லா போகுது. அப்ப எவ்வளவு ஐடி வரும்? எதுக்காக? உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு மக்கள், நம்ம இந்திய மக்கள் முதல்ல வரணும். சொன்னதை செய்யறாங்களா இல்லைங்களா சார்? பார்த்து செய்யறாங்களா இல்லையாங்களா சார்? எவ்வளவு ஐடி ஒவ்வொருத்தருக்கா கூப்பிட்டு சார் பண்ணுங்க சார், உங்க லைஃப் மாறும் சார். எவ்வளவு அட்மின் டைரக்டர்ல இருந்து எவ்வளவு நண்பர்கள் உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு பண்றாங்க நண்பர்கள். இந்த விஷயத்தை யார் செய்வா? எல்லாரும் சுயநலம். இது கலியுகம். சுயநல நோக்கோட தான் எல்லாரும் ஆரம்பிப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவங்க நினைச்சிருந்தா இப்பவுமே 5,000, 2,000, 3,000 ஐடி இல்ல, ஓப்பன்ல விட்டா 10,000 ஐடி கூட வரும் நண்பர்கள். ஏன்னா நம்மளை பொறுத்தவரை 50 யூனிவர்சிட்டிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஃபாரினை பொறுத்தவரை 50 யூனிவர்சிட்டிங்கிறது 50 ரூபாய் மாதிரி. புரியுமா? புரியுதுல உங்களுக்கு? அப்ப அதையும் சொல்லி சொன்னதை செய்யற மாதிரி 1000 ஐடி, 1000 நண்பர்கள் நம்ம குடும்பத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மற்ற வெளியே உள்ள நண்பர்களுக்கு வாய்ப்பை கொடுப்பேன்னு சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லைங்களா? தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, இதை விட வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுக்காது. அவ்வளவுதான். அப்ப பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பான்சருக்கு 300, கிளப் இன்கம் 300. அப்ப இந்த இடத்துல 71,000 யூனிவர்சிட்டியில 11,100 யூனிவர்சிட்டியை நமக்கே நம்ம நண்பர்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு மீதி பாத்தீங்கன்னா 59,900 யூனிவர்சிட்டி நண்பர்களே. இந்த இடத்துல நம்ம மனசை சஞ்சலப்பற்றக்கூடாது. ஏன்னா கடைசியா நம்ம லைஃப் மாத்தக்கூடிய கோடீஸ்வர வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ண போறோம். என்ன அப்படின்னா நண்பர்களே, இங்கேயே நீங்க விருப்பப்பட்டு இல்ல சார் எனக்கு ரொம்ப கமிட்மெண்ட் இருக்கு சார்,
எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சார், ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கு சார், நான் எடுத்துக்கிறேன் சார், அடுத்த இதுல எனக்கு ரீபர்த் வருது இல்ல சார், அந்த போர்ட்ல உள்ளதை கூட நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் சார், நீங்க நினைக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நண்பர்களே. அதுக்கு இங்க ஓகே. 59,000 USDT 900 USDT ஒரு நயா பைசா எடுக்காமல், ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் உலகத்திலே முதல் முறையாக நோ சர்வீஸ் சார்ஜஸ். நண்பர்களே, இந்த 59,900 5% எடுத்தா எவ்வளவுன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளவு எடுக்கலாம் வேண்டாம். ஏன்னா இங்க நல்லவே நடக்கும் அறக்கட்டளையில நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட இங்க ஆரம்பிச்சிருக்கோங்க. இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க, உலகத்துல யார் செய்வாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ விருப்பப்பட்ட அந்த 59,000 USDT எடுத்துக்கலாம். வேண்டாம் சார், எனக்கு அற்புதமா என் லைஃபை மாத்தக்கூடிய அந்த கடைசி போர்டுக்கு காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்டோமேட்டிக்கா நண்பர்களே ஹெவன் போர்டுக்கு நம்ம ரீச் ஆகிறோம். இங்க இந்த 59,900 USDT என்ன பண்ண போகுதுங்கிறத பாருங்க. சூப்பர். இங்கேயும் பாருங்க, கடைசி போர்டு 2 லெவல் தான் நான் சொன்னேன் இல்லையா? அப்ப பாருங்க, ஒரு நபர் வந்தாலே 5000 USDT. இன்னொரு நம்பர் வர்றதுக்கு காலம் ஆகட்டும், ஒரு 10 நாள் ஆகட்டும், ஒரு வாரம் ஆகட்டும், கவலைப்பட வேண்டாம். 5000 USDT உடனே நீங்க வித்ரா கொடுத்தீங்கன்னா எனி டைம் வித்ரா கொடுக்கலாம். ஆனா அங்க தினமும் காலையில 10 to 11 நீங்க உங்களுக்கு உங்க பிரைவேட் வேலட், அது ட்ரஸ்ட் வேலட்டா இருக்கட்டும், டோக்கன் பாக்கெட்டா இருக்கட்டும், ஈவன் பினான்ஸா இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்கா சேரும், எந்த பிடிமானமும் இல்லாமல். புரிந்து கொள்ளுங்கள். அப்ப பாத்தீங்கன்னா 2 நண்பர்கள் இருந்து 10,000, 4 பேர் இருந்து ஒவ்வொரு நபர் இருந்தா 54,900. இங்க நீங்க ஒரு தடவை எடுத்துருந்தீங்கன்னா ஒரு தடவை போயிருப்பீங்க. அங்க பாருங்க நண்பர்களே, 2 பேர் இருந்து உங்களுக்கு 2,29,600 USDT. அப்ப இந்த இடத்துல எப்படி சார் பிரியும்? நான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணுமா சார்? இவ்வளவு பண்ணது போதும்னு சொல்லி நண்பர்களே, இந்த சிஸ்டம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நம்ம கோடீஸ்வர வாழ்க்கைய இந்த பிரபஞ்சத்தை ரீச் பண்ணிட்டோம். அங்க என்ன நடக்குதுன்னா நண்பர்களே, ப்ராஃபிட் மட்டுமே 1,69,600 USDT. இன்று 90 ரூபாய் கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்தது சார், தாய் திட்டத்துக்கு வேற லெவல்ல நான் சப்போர்ட் பண்ணணும் சார், எனக்கு இவ்வளவு வந்திருக்கல சார், இதுல இருந்து எடுத்துக்கோங்க சார் எவ்வளவு நாளும் அப்படின்னு நீங்க சொல்ற உங்க மனசு எனக்கு புரியுது நண்பர்களே. இந்த பிரபஞ்சத்துக்கு புரிஞ்சு அதையும் இங்க அற்புதமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, $30,000 ஸ்பீடு காசுக்கு நம்மளுடைய ட்ரஸ்ட்டுக்கு ஒரு அமௌண்ட். நம்ம நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட் யாருக்காக வச்சிருக்கோம்? நம்ம ஒவ்வொரு நபருக்காக தான் இங்க கிரியேட் பண்ணிருக்கோம், நம்ம ஒவ்வொருடைய வளர்ச்சிக்காக தான் இங்க கிரியேட் பண்ணிருக்கோம், புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு மீதி உள்ளத நம்மளுடைய தாய் திட்டமான PPA ஸ்பீட் காசுக்கு போய் சப்போர்ட் பண்ண போகுது நண்பர்களே. புரிந்து கொள்ளுங்கள். இங்க மக்களை மட்டுமே 100% நம்பல, சிஸ்டமும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. அப்ப எந்த அளவுக்கு ஸ்பீட் காசுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, எந்த அளவுக்கு அனைவரும் விரைவில் அதிகமா வாங்க போறோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு பிரபஞ்சம் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு தான் நம்ம ஸ்பீட் காஸ்ட்ல ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இதை புரிஞ்சுக்கோங்க. உலகத்துல யாரும் பண்ணாத ஒரு விஷயம், அங்க வேலையே கிடையாதுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க என்ன வேலை? இதுவரை 10 பேரையோ 20 பேரையோ இணைச்சு அவங்களை ஃபாலோ பண்ண முடியாத நண்பர்கள் கூட கவலைப்படாதீங்க, ஃபாலோ பண்ணி வந்த நண்பர்கள் வரட்டும் சார். அப்படி எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்காரா சார்? கவலையே படாதீங்க நண்பர்களே, எல்லாரும் நினைச்சா கோடீஸ்வரன் ஆக முடியாது. அப்ப இங்க இன்னொரு வாய்ப்பையும் அவருக்காக கொடுக்குது. சொல்லுங்க சார், இங்க வாங்க, இவ்வளவு நாள் விட்டுட்டீங்க, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்துட்டு சார், இன்னும் யோசிக்காதீங்க சார், வேலையே கிடையாது சார், அற்புதமா வாழ்க்கைகளை கொடுங்கன்னு சொல்லி அதே நம்பருக்கு பேசுறதோட மட்டும் இல்லாமல் இன்னும் புதிய 100 நண்பர்களை உள்ள கொண்டு வாங்க நண்பர்களே. எவ்வளவு நண்பர்கள்ட்ட நம்ம பழகி இருக்கோம் இத்தனை வருஷத்துல, யோசிங்க நண்பர்களை. ரோட்ல போற நண்பர்கிட்ட கூட உட்காந்து பேசலாம். அற்புதமா அங்க நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய அணியில முத்துக்குட்டி சார்னு அவர் கரும்பு சார் என்ற கூட்டு போனாரு. கரும்பு விற்கிறவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட பேசுறாங்க. நம்ம துப்புரவு பணியாளர்கள் போயிட்டு இருக்கோம், அவங்கள்ட்ட பேசுறாங்க. இதுதான் வாய்ப்பு. வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே. உங்க மூலமா தெய்வம் மனித ரூபம்பாங்க நண்பர்களே. இப்ப நம்ம ஒரு தொழில இருக்கோம், ஒரு வியாபாரத்துல இருக்கோம், ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா, யாராவது ஒரு நண்பர் இந்த இடத்துல ஒரு வேக்கன்ட் இருக்குப்பா, இந்த இடத்துல இந்த தொழிலை செய்யப்பா, அவங்க வாழ்க்கை மாறும் சொல்ல போய் தானே செஞ்சிருப்போம். அப்ப அப்புறமான ஒரு வாய்ப்பை இன்னைக்கு உங்க நண்பர் உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்காருன்னா எந்த அளவுக்கு இது உயிரா நினைக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க நண்பர்கள். அப்ப பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் இங்க 1,69,600, உங்களுக்கு ஹெல்பிங் ஐடி 30,000, மொத்தம் பாத்தீங்கன்னா ஸ்பான்சருக்கு 30,000 ஐடி, 30,000 USDT ஸ்பான்சர் மூலமா கிடைக்க போகுது. நான் சொன்னேன் 30,607 USDT. இங்க பாருங்க நண்பர்கள், சூப்பர் சார், சொர்க்கத்தையே பார்த்தாச்சு சார், பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கு சார். நண்பர்களே, இது ஒரு தடவை மட்டும் இல்ல, இந்த ஸ்கை போர்டுக்கு எத்தனை ரீப தேடி, இதுவரை 16 ரீப தேடி போயிருக்கலாம். அங்கேயும் இதே மாதிரி 7 போர்டு திருப்பியும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்துட்டீங்கன்னா உங்க 7 தலைமுறை செட்டில் ஆகாம நாங்க விட மாட்டோம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அற்புதமா இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்கன்னா உண்மையில அவங்களுக்கு மனசார நன்றி சொல்லுங்க நண்பர்கள். அடுத்து ஃபைனலா பாத்தீங்கன்னா நண்பர்களே, கிளப் இன்கம் சொன்னீங்க சார், நல்லா புரியுது சார். உழைக்கிறதுக்கு 100 பேர் நான் கொண்டு வரேன் சார், எனக்கு வாரம் ஒரு வருமானம் வரணும் சார், நான் ஃபீல்ட் ஒர்க் போகணும் சார், உட்கார்ந்து இறங்கி அடிப்பேன் சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா நண்பர்களே. அதற்காக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அற்புதமான நண்பர்களுக்கு தான் இந்த கிளப் இன்கம் அற்புதமான விஷயத்தை எடுத்து வச்சிருக்கு நம்ம சிஸ்டம். நண்பர்களை பாருங்க, இங்க ராயல் கிளப்னு ஒரு அற்புதமான ஃபர்ஸ்ட் கிளப்,
இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே இல்லை, வெறும் 12 நண்பர்களை இந்த ராயல்டி கிளப்புக்கு வரணும்னா நீங்க ஸ்பீடி கிரிப்டோல அற்புதமா 12 நண்பர்களை நேரடியா நீங்க இந்த உதவியை செய்ய சொல்லி உள்ள கொண்டு வரணும். சார் நான் எத்தனை பேர் கொண்டு வருவேன் சார், பெரிய மேட்டர் இல்லை. நண்பர்களே, உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நண்பர்களை நேரடியா கொடுத்து டைரக்டா இப்ப ராயல் கிளப்ல இணைஞ்சிருக்கேங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, 7 போர்டுல ஒரு நபர் மூலமா 721 USDT கிளப்புக்கு கிடைக்குன்னு சொன்னேன் இல்லையா. அப்ப கனெக்ட் பண்ணி பாருங்க நண்பர்களே, இங்க வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு கிளப் இன்கம். நண்பர்களே, ஒரு தடவை சொல்லல, அந்த ரீபர்த் ஐடி மூலமா திருப்பி கிளப் இன்கம் எவ்வளவு வருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப கிளப் இன்கம் எந்த அளவுக்கு ஆட் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல நண்பர்களே, உங்களுக்கு ஒரு $10,000 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 10,000த்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20% $2,000 எடுத்து யாரெல்லாம் ராயல்டி கிளப் இந்த வாரம் அச்சீவ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சிஸ்டம் பிரிச்சு கொடுத்துரும் நண்பர்கள். இதுக்கு சீலிங் வந்து பாத்தீங்கன்னா 60 USDT வச்சிருக்கோம். ஏன்னா கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா, சீலிங் வந்து 60 USDT வச்சிருக்கோம். அப்போ இது வாரம் உங்களுக்கு ஒரு 6 வாரம் ஒரு ஹெல்பிங்கா உங்களுக்கு முதல்ல ஒரு ஹெல்ப்பா இருக்கும். முதல்ல சின்ன ஹெல்ப்பா இருக்கும், அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு பெரிய ஹெல்ப்பா இந்த கிளப் இன்கம் மாறப்போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, என்னைக்குமே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும், நம்ம சப்போர்ட் பண்ணு சொன்னோம் இல்லையா. அடுத்தது நண்பர்களே, இன்னும் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு 25 நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது ஸ்பீடு கிரிப்டோல் நீங்க நேரடியா இணைக்கும் போது என்ன பண்ணுதுன்னா ஹானஸ்டி கிளப்னு சொல்லி நண்பர்களை இங்கேயும் $10,000 தான் இந்த வாரம் வந்திருக்குன்னா அதுல 30% $3,000 எடுத்து வச்சு எத்தனை நண்பர்களே பாருங்க, ராயல் கிளப்ல அதிகமான நண்பர்கள் இணைவாங்க. அது உங்களுக்கே தெரியும். 12ங்கிறது இப்பவுமே 300-400 பேர் ரெடியா இருக்காங்க. ஆனால் ஹானஸ்டி கிளப்புக்கு ஒரு நபர் கூட வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷா 25 நண்பர்களை கொண்டு வரணும். அப்ப எந்த இடத்துல முதல்ல நம்ம இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல இன்னைக்கே நீங்க எஃபர்ட் போட்டு ஒரு வாரத்துல இன்னும் ஒரு 25 நண்பர்களை ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? 10,000த்துல 30 $3,000 2 பேர் இருந்தாலும் 2 பேருக்கு தான் பிரிச்சு கொடுக்கப்படும். நீங்க நினைச்சா அங்க நடக்காது. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய நண்பர்களும் நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கணும்ல. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க $120 உங்களுக்கு சீலிங் வச்சிருக்காங்க. உங்களுக்கு $3,000 வரணும்னாலுமே உங்களுக்கு வாரத்துக்கு 120 சார், சாதாரண விஷயம் இல்ல சார். $120 90 கணக்கு பண்ணி பாருங்க சார். வாரம் உங்களுக்கு பிக்சடா இது அதிகமா வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு $120 சீலிங், புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க குயிக்கா அந்த கான்ஸ்டிக் போர்டு அச்சீவ் பண்ணும்போது வாரம் $120 உங்களுக்கு பிக்சடா வருமா வராதா யோசனை பண்ணி பாருங்க. அடுத்தது பாருங்க சேலஞ்சு கிளப். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் இந்த வாரம் ஒரு 10,000 USDT வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல 40% $4,000 USDT எடுத்து நண்பர்களே பாருங்க, இந்த இடத்துல யார் வந்திருப்பான்னு பாருங்க. ஒரு நபர் வந்திருந்தாலே அந்த 4,000 USDT நமக்கானா இல்ல, அதையும் எடுத்து வச்சு அடுத்து வரக்கூடிய நண்பர்களுக்கு தொடர்ச்சியா கொடுக்கணும் இல்லையா. அப்ப இங்க என்ன பண்ணுவாங்க நண்பர்களே, 240 USDT சீலிங்கா வைக்கிறாங்க. 250 வைங்களேன். அப்போ 1000 USDT ஒரு மாசத்துல $90,000 $95,000 ஏர்ன் பண்ணலாம். எதுல? ஜஸ்ட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி. நண்பர்களே நல்லா பாருங்க, இது டெப்த் வர பெருசாலாம் நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது. நம்ம செய்ய வேண்டியது நண்பர்களே, இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க, எல்லாரும் ஜெயிச்சிடும். 2 4 8ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. 8 கூட கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்க. 2 4 நீங்க முதல்ல எத்தனை பேரை இணைச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க இணைச்சா அடுத்த நபருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. போதும் நண்பர்களே, ஒவ்வொருத்தரும் இதை கண்காணிக்க முடியும், அற்புதமா கண்காணிக்க முடியும். இந்த விஷயத்தை தான் சக்சஸ் ஃபார்முலா நண்பர்களே. அற்புதமா இந்த கூட்டு முயற்சியில பண்ணும்போது சக்சஸ்ங்கிறது 100% இல்ல, 200% உதவிங்க ஒரு சக்சஸ் உண்மைங்கிற யாராலையும் மறுக்க முடியாது. அப்ப பாருங்க நண்பர்களே, இந்த சேலஞ்சு கிளப்ல இதுக்கு என்ன பண்ணணும்னா 50 நண்பர்களை நேரடியா இன்னும் இணைக்கணும். அப்ப டோட்டலா பார்த்தா 87 நண்பர்களை நீங்க இணைச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ அடுத்த கேள்வி வரும், சார் இப்ப ராயல் கிளப் எனக்கு கிடைக்கும், ஆனஸ்டியும் கிடைக்கும், சேலஞ்சும் கிடைக்கும் நீங்க நினைக்கீங்களா? நண்பர்களை ரொம்ப ஆசைப்பட வேண்டாம். நமக்கு எதை அச்சீவ் பண்ணிருக்கோம், சேலஞ்சை அச்சீவ் பண்ணிட்டோம், ஏன் பழச நம்ம நினைக்கணும். அப்போ அது வரக்கூடிய நண்பர்களுக்கு உதவியா இருக்கட்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு சேலஞ்சு கிளப் மூலமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, 250 USDT உங்களுக்கு பிக்சடா வந்துகிட்டே இருக்கும். 240 USDT. சூப்பர் சார். சார் நீங்க ராயல்டின்னு ஒண்ணு சொன்னீங்க சார், இந்த சியான் போர்டுன்னு ஒண்ணு சொன்னீங்க சார், அது என் லைஃபை மாத்துன்னு சொன்னீங்க சார், அது என்ன சார் அப்படின்னு கேக்குறீங்களா நண்பர்களே? புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, சியான் போர்டு நான் சொன்ன 4வது போர்டு. அதுக்கு என்னன்னா ராயல்டி என்ன அச்சீவ் பண்ணா எவ்வளவு ஈஸியா வச்சிருக்காங்க பாருங்க. நம்மளை நம்பி வந்தவங்களை கை தூக்கி விட்டா நீங்க ராயல்டிக்குள்ள வந்துடலாம். என்ன சார் செய்யணும்? ஒண்ணும் இல்ல சார், நீங்க எப்படி 87 டைரக்ட் கொடுத்து அற்புதமா சேலஞ்சு போர்டுக்குள்ள வந்தீங்களோ நீங்க 2 நண்பர்களை சேலஞ்சு போர்டுக்கு கொண்டு வாங்க. சார் என்ன சார் ரொம்ப ஈஸியா இருக்கா சார்? எஸ். ஏன்னா நண்பர்களே ஒவ்வொருத்தரும் இணையிருக்கும், அவங்கவுங்க லைஃபை மாத்ததுக்காக தான் இணைஞ்சிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, இங்க சுயநலமும் இருக்கு, பொதுநலமும் இருக்கு.
அப்ப பாத்தீங்கன்னா 2 நண்பர்கள் வரும்போது நீங்க ராயல்டிக்குள்ள வந்துடலாம். ராயல்டில வந்து என்ன சார் கிடைக்கும்? டோட்டலா வாரத்துல வரக்கூடிய 10% எடுத்து எத்தனை அச்சீவ் பண்ணிருக்காங்களோ அவ்வளவு இருக்கும். இந்த இடத்துல சீலிங் கிடையாது. அப்போ $10,000 வருதுன்னா $10,000 உங்களுக்கு தான். ராயல்டில சீலிங் வைக்கல பாருங்க, எந்த அளவுக்கு அற்புதமா பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போ 2 நண்பர்கள் வந்தாலும் ஒவ்வொரு நபரும் $5,000 வாரம் எடுக்கலாம். நான் சொன்னா இல்லைங்களா? வாரம் $5,000 சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார், உழைப்பு இருக்குன்னு சொன்னா இல்லைங்களா? அப்ப இந்த விஷயத்தை நம்ம கையில ஏன் எடுக்கக்கூடாது நண்பர்கள்? அப்ப பாருங்க, அதோட மட்டும் இல்லாம நமக்கு இந்த சியான் போர்டு 4வது போர்டுல இருந்து 7வது போர்டு வர 1,83,100 USDT நமக்கு இந்த ராயல்டி போர்டு மூலமா. ஏன்னா சியான் போர்டு சொல்றேன்னா, நீங்க ராயல்டி அச்சீவ் பண்ணிட்டாலே நீங்க முதல் போர்டுக்கு வர வேண்டியது இல்ல, டைரக்டா உங்களை கௌரவிச்சு டைரக்டா அந்த சியான் போர்டுக்கு உங்களை எடுத்துட்டு போயிருது. 4வது போர்டுக்கு டைரக்டா போய் உட்கார்ந்துடுறீங்க. 1, 2, 3 எல்லாம் தாண்டி வந்து உட்கார்ந்துடுறீங்க. அப்ப என்ன வேகமா நடக்குன்னு பாருங்க நண்பர்களே. அப்ப சியான் போர்டுல 4, 5, 6, 7 முடியும் போது 1,83,100 USDT உங்களுக்கு கிடைக்கும் அடிஷனலா இன்னும். அப்ப எந்த அளவுக்கு ராயல்டிங்கிற எந்த அளவுக்கு அற்புதமா விரைவில் எடுக்கிற அளவுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க. சூப்பர் சார், அற்புதம் சார். இதை விட வாய்ப்பு உலகத்துல எனக்கு கிடைக்காதுங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. உண்மையிலே நண்பர்களே, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குங்கிற மனசுல வச்சுக்கோங்க. என்னுடைய நெட்ஸ் எல்லாம் என்னுடைய அப்சாக்டா பாருங்க நண்பர்களே. சொன்னதுதான் ப்ராஃபிட் 1,83,270 USDT. நான் சொல்றது ஒன்லி நான் ஒர்க்கிங் போர்டுல மட்டும், 7 போர்டுல மட்டும் தான் நான் இதை சொல்றேன். ஆக்டிவ் பிளான விட்டுருங்க, அது வேற லெவல். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் மூலமா 30,607 USDT. ஆக்டிவ் ரீபர்த் 7 ரீபர்த் தேடி நம்ம ஆக்டிவ் போர்டுக்கு சப்போர்ட் ஆக போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய அப்சாக்ட். உங்க 16 ரீபர்த் தேடி போய் சப்போர்ட் ஆக போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம ஸ்கை போர்டுக்கு, அதுக்குள்ள அப்சாக்ட். கிளப் இன்கம் ஒரு நபர் இணைஞ்சாலே 720 USDT. ரீபர்த் வரும்போது அந்த நபர் மூலமா 721 கொடுத்துக்கிட்டே இருப்பாரான்னு பாருங்க. அப்ப கிளப் இன்கம் எந்த அளவுக்கு அதிகமாகுங்கிற புரிஞ்சுக்கோங்க. புதையல் நம்ம கையில. விரைவில் கோடீஸ்வரன் ஆகணுமா? இல்ல சார் நான் மெதுவா ஆயிக்கிறேன், அது உங்க கையில தான் இருக்கு நண்பர்களே. வாய்ப்புகள் வருது நம்ம கையில இல்ல, மீண்டும் சொல்றேன், அது இறைவனுடைய கையில. அந்த வாய்ப்பை, சரியான வாய்ப்பு இது, இதை கரெக்டா நம்ம பயன்படுத்தணும்னா நிம்மதியா இருக்கலாம். நம்மள குறைந்தது ஒரு தவம் மாதிரி, ஒரு 48 நாள் தவம் மாதிரி டெய்லி ஃபீடு கேஷ், ஃபீடு கிரிப்டோன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த பிரபஞ்சம் வழிவிடும். ஈஸியா நம்மளுடைய இந்த கிளப் இன்கமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் நண்பர்களே. அற்புதமான அந்த வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுத்ததுக்கு மனசார நன்றி சொல்லி, இந்த வாய்ப்பை எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த திரு ராமலிங்க சாருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய். நன்றி ராஜா சார். மிகவும் உணர்ச்சி பூர்வமான பிளான் பிரசன்டேஷன், ரொம்ப அருமையா இருந்தது, தெளிவாகவும் இருந்தது. மக்களே, ஒரே ஒரு சொல்ல ஆசைப்படுறேன். பாருங்க, சிஸ்டத்துக்கு தேவை 2 டைரக்டும் கொடுக்கணும். அதாவது கிரிப்டோவில் 2 டைரக்ட். அதுலயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவல்ல யாருமே நஷ்டம், இதுல இணைஞ்ச யாருமே நஷ்டம் அடையக்கூடாதுங்கிறதுக்காண்டி நீங்க 50 USDT நீங்க வாரீங்கன்னா 50 USDT உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிருது. அதான் அடுத்த லெவலுக்கு நீங்க $1,640 உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டைரக்ட்ல 2 பேரை கண்டிப்பா கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கும்போதுதான் நீங்க அந்த 1,640 USDT எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 7 போர்டு இருக்கு. இந்த 7 போர்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்குள்ள ஒவ்வொரு போர்டுலயும் ரீபர்த் ஐடி இருக்கு பாருங்க. சார் வணக்கம், சங்கர் சார் கொஞ்சம் வெல்கம் பண்ணிருங்க. சரிங்க சார். இந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கிளப் இன்கம், அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சீலிங் லிமிட் வச்சிருக்காங்க. இந்த சீலிங் லிமிட் ஏன் வச்சிருக்காங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு உன்னத நோக்கம் தான். உழைக்கும் மக்களுக்காக அத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணுங்கிற ஒரு உன்னத எண்ணத்தோட அங்கேயும் சீலிங் லிமிட் வச்சிருக்காங்க. இது பிரகாரம் எல்லா வகையிலையும் மக்களுக்காகவே ஒவ்வொரு மக்கள் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேரும் பயனடையணுங்கிறதுக்காக வேண்டிதான் ஒவ்வொரு பாயிண்டாவும் எடுத்து செதுக்கி நம்ம தலைவர்கள் ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த திட்டத்தை உருவாக்கிய நம்ம சங்கர் சார் வராங்க. அவங்கள உங்களோட கரகோஷத்தோட வருகை வரவேற்கிறேன் சார். சங்கர் சார் வாங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ முத்துக்குடி சார். ராஜா சார், எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ சார். வாழ்க சார், வளர்க. நல்லா இருந்தது. ஹாப்பி மார்னிங் லீடர்ஸ். சந்தோஷமான மொமெண்ட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இனிமேட்டு எப்பயுமே இந்த சந்தோஷம்ன்றது நமக்கு தொடரும். ஏன்னா நியூ கோடிங் வந்து பக்காவா பண்ணிருக்க. செகண்ட் லெவல் 200 பேருக்கு ஐடி போட்டு செக் பண்ணி பார்த்துருக்கு, நல்லா இருக்கு. என்ன 2 நாள் தானே சொன்னீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்ன காரணம்னா அவர் மட்டுமே
டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. 1200 ஐடி போட்டு. ஏன்னா என்னால முடியல. நான் வந்து கிரிப்டோ பொசிஷன்ல ஆக்டிவேஷன்ல இருக்கேன். அவருக்கு யாருமே சப்போர்ட் இல்ல சாருக்கு. அவர் தனியா உட்காந்து போட்டுட்டு இருக்காரு. அதனால இன்னும் ஒரு 2 நாட்கள் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டியது. வரட்டும், தப்பு இல்லை. நமக்கு வர்றது வந்து பீஸ்ஃபுல்லா இருந்தா போதும். இந்த சென்ட்ரிசி குரூப் இருக்கக்கூடாது, பாகிராஜ் சார் இருக்கக்கூடாது அப்படின்னு தப்பா நினைச்சு போறாரு. பஞ்சாயத்து இருக்கக்கூடாது, அதுக்காக சொல்ல வரேன். இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. அழகா ரிசீவ் பண்ணோமா, அப்ரூவல் கொடுத்தோமா, ரிசீவ் பண்ணோமா, அவ்வளவுதான். அப்ரூவல் பண்ண கொடுக்க முடியலையா, அட்மின்ல ஃபோன் பண்ணி சார் கொடுத்துருங்க, நான் வெளில இருக்கேன், ஏதாவது ஒண்ணு. இல்ல பணம் அனுப்புறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவாங்க. எல்லாம் நல்லபடியா முடியும். அதுல ஏதாவது ஒரு சின்ன 1-2 வரலாம். அது எப்படி நம்ம டேக் ஓவர் பண்றோமோ அது வந்து ப்ராக்டிக்ஸ் ஆயிடும். எது நம்ம செய்யறோமோ அதுவே பழக்கமா மாறிடும். அப்படி கொண்டு போயிடலாம். ஐடிஸ் நிறைய வரும். ஏன்னா உங்ககிட்ட நான் பேசின வகையில் நீங்க எல்லாம் சொன்னீங்க, புது கோடிங் வரட்டும் சார், எவ்வளவு வருதுன்னு பாருங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு, அந்த ஒரு த்ரில்லிங்கோடு தான் நம்ம இந்த மொமெண்ட்ல இருக்கிறோம். அது ஹாப்பி மொமெண்ட் தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வேலெட்லயே பண்ற மாதிரி அதுவும் அடுத்த ஜனவரில அந்த கோடிங்கும் வந்துடும். இதே டிஸ்ட்ரிபியூஷன் வேலெட்ல வந்துடும். இன்னும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு எக்ஸலண்டான ஒரு வேலெட்ல ஒரு டொனேஷன் கான்செப்டை ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போற நினைச்சு பாருங்களேன். எல்லாம் வேற லெவல். அப்ப நம்மளோட ஸ்பீடு கேஷோட வேகம் எப்படி போகுதுன்னு பாருங்க, உணர போறீங்க. இப்ப எல்லாம் செகண்ட் லெவல், ஃபர்ஸ்ட் லெவல். நான் கூட கிரிப்டோ கூட சில பேர் கேட்பேன், நான் மேக்சிமம் விடல. நினைச்சு பாருங்க, 1500 பேர்ல நம்மளோட லீடர்ஸ், சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸும் சரி, சிஸ்டம் ப்ராஜெக்ட் மேனேஜரும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் தான் வரல, ஒரு 700 பேர்ல. இதை விட இந்த கூட்டமைப்புக்கு, இந்த கட்டமைப்புக்கு, இந்த சிஸ்டத்துக்கு வேற என்ன சார் சக்சஸ் வேணும்? வரலன்னு சொன்னவங்க கூட நான் 1-to-1 பேசி புரிய வச்சு, அவங்க நம்ம சிஸ்டத்து மேல பயங்கர நம்பிக்கை இருக்கு. ஆனா அவங்க கீழே இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் லெவல் வரல, செகண்ட் லெவல் வரல சொல்லிட்டு இருக்காங்க சார். அதுதான் சார் எனக்கு தர்ம சங்கடம். நான் முழு நம்பிக்கை இருக்கு சார் நம்ம சிஸ்டத்து மேல. இது கிரௌடு வந்தாதான் வரும்னு தெரியும், ஆனா அவங்களுக்கு எங்களால புரிய வைக்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த புது கோடிங்க. நீங்க எந்த அளவுக்கு கிரௌட கொண்டு வரும்போது, ஒரு நாளைக்கு 4 பேர் வெளில போற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, அந்த இடத்துல ஒரு நாளைக்கு 4 பேரை வாங்க வைக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 10 பேரை வாங்கி வெளியில அனுப்புற வேலையை ஸ்பீடு கிரிப்டோ பார்த்துக்கும். இதுதான் சார் விஷயம். இதெல்லாம் இதனுடைய உண்மையை, இதோட முழு இதை போக போக எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ வி ஆர் இன் த நெக்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப்ல இருக்கோம், சக்சஸ் ஸ்டெப்ல. அதனால ஸ்பீடு கேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நமக்கு. வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில லான்ச்சிங் ஆகுது. லான்ச்சிங்ல நம்ம ஒரு சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்றோம். த கிரேட் ட்ரைனர் மிஸ்டர் சுவாதி செந்தில் சார் வராரு. அவர் ட்ரைனிங்ல நான் அட்டன் பண்ணியிருக்கேன். எக்ஸலண்டா இருக்கும். பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் இன்னைக்கு டாப் லீடர்ஸ்க்கு அவருடைய ட்ரைனிங் மூலியமா 2 லட்சம் 5 லட்சம் டேட்டா பேஸ்லாம் அந்த கம்பெனி உள்ள போயிருக்கு. வேர்ல்டு நம்பர் 2, வேர்ல்டு நம்பர் 2 அட்டாமிக்லாம் அவர் தான் வந்து ட்ரெயினரா இருக்காரு. அட்டாமியோட டாப் லீடர்ஸ். அது மாதிரி வேர்ல்டு நம்பர் 1 ஸ்பீடு கேஷனுடைய டாப் லீடர்ஸ்க்கும் அவர் தான் ட்ரைனிங் தர போறாரு. இது கொஞ்சம் மிகையா இருக்கலாம், ஏன் ஆகக்கூடாது அப்படின்றது என்னுடைய கொஸ்டின். அந்த மாதிரி கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்றதுதானே நம்மளுடைய சிஸ்டம். அதனால நம்பர் 1 நம்மளுடைய ப்ராஜெக்டுக்கும் அவர் தான் ட்ரெயினர், டாப் லீடர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. ஸோ அதை நம்ம என்ஜாய் பண்ண போறோம். என்ஜாய் மட்டும் இல்ல, நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்க போறோம். சுவாதி செந்தில் சார் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். கண்டினியூஸா அவருடைய சீரீஸ் ஆஃப் ட்ரைனிங்ஸ் இருக்கும் நமக்கு. அடுத்தது இப்ப அட்மின் குரூப் 2 குரூப்பா, இன்னைக்கு அட்மின் டேன்றனால இதெல்லாம் பேசுறேன். அட்மின் குரூப் 2 குரூப்பா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். 50-50 கொண்ட குரூப்பா. இந்த 2 குரூப்புக்கும் கோஆர்டினேட்டர்ஸ் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாம இந்த வேலட்டுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அது இல்லாம ப்ராக்ரஸ்க்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். இது எல்லாமே இன்னும் ஒரு வாரத்துல எப்படி இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவேன். ஸோ இனிமேட் அவங்களுடைய பணி கரெக்டா போய்கிட்டு இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தருடைய இதுலயும் சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸா இருந்தாலும் சரி, ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்தாலும் சரி, அட்மின் டைரக்டரா இருந்தாலும் சரி, நீங்க லாஸ்டா எடுத்த ஐடி என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு வருது. அதுக்கு கீழே அடுத்த வாரம் உங்க டீம்ல எப்ப லாஸ்டா ஐடி விழுந்திருக்கு அப்படின்றது வரும். இதை 2த்தையும் அனலைஸ் பண்ணி தான் சிஸ்டம் ப்ரொமோட்டரா இவர் நீடிக்க முடியுமா, அட்மின் டைரக்டரா நீடிக்க முடியுமா, ப்ராஜெக்ட் மேனேஜரா நீடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு எவாலுவேஷன் நமக்கு தெரியும். அதை வைத்துதான் 3வது ப்ராஜெக்டுக்கு அவரோட சீனியாரிட்டி. இந்த 3வது ப்ராஜெக்ட்ல நோ சிஸ்டம் ப்ரொமோட்டர், நோ சிஸ்டம் டைரக்டர், நோ சிஸ்டம் ஹெட்
அதெல்லாம் கிடையாது. யாரு கன்சிஸ்டன்சியா ஒர்க்க கொடுத்துட்டு இருக்காங்களோ, ஸ்பீடு கேஷ்ல அந்த 2 செய்தி யாருக்கு சொல்லுதோ ரெகுலரா, இன்னைக்கு எடுத்திருக்காங்க, இன்னைக்கு டீம்ல 5 அடி விழுந்திருக்கு, இன்னைக்கு டீம்ல 10 அடி விழுந்திருக்கு அப்படின்னு அந்த சொல்ற செய்தி தான் தேர்ட் ப்ராஜெக்டுக்கு சீனியாரிட்டி அமையும். இது 100% உண்மை. இதை இன்னைக்கே நீங்க எழுதி வச்சுக்கீங்க. இல்ல அட்மின் டைரக்டர், சிஸ்டம் ப்ரொமோட்டர், சிஸ்டம் டைரக்டர் சீனியாரிட்டின்றலாம் கிடையாது. தேர்ட் ப்ராஜெக்டுக்கு யாரு கடைசி லெவல்ல நேத்து இன்னைக்கு ஜாயின் பண்ண கூட இந்த ஸ்பீடு கேஷுக்காக உண்மையா யாரெல்லாம் ஐடி டெய்லி அவங்க டீம்லயும் அவங்களும் கொடுத்துட்டு இருக்காங்களோ அவங்க கூட டாப்ல வரலாம். சோ மக்களின் ப்ராஜெக்ட் இது. யார் உண்மையாக உழைக்கிறார்களோ அவர்கள் மேல வருவாங்க. சோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த அளவுகோல். நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா அது பின்னாடி என்ன எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இதை அடிக்கடி நம்ம ஜூம்ல வலியுறுத்துவோம். வலியுறுத்த செய்திகள் போய் சேரும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரிப்டோ 75% முடிச்சிட்டேன். இன்னும் 25% தான். எல்லாரும் கோஆபரேட் பண்ணீங்க. ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். சில பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, என்னால பார்க்க முடியல. இதை முடிச்சிட்டு உங்களோட ஒவ்வொரு மெசேஜுக்கும் உண்டான பதிலும் விளக்கங்களும் நான் தரேன். ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி என்னன்னா, ஸ்பீடு கேஷ்ல ஒரு நாளைக்கு 400-500 கால் வரும். ஆனா இங்க கால்ஸ்ன்றதே ரொம்ப ரொம்ப கம்மி. 3 பேர் 4 பேர் தான். அதுவும் வந்து புரியாம, சிலது புரியாம, அதாவது நம்ம சொன்ன சிஸ்டம் 12 ஐடி போட்டவங்க தான் சீனியாரிட்டி. அந்த சீனியாரிட்டி ஸ்பான்சர் தேடுவோம். அந்த ஸ்பான்சர் 12 முடிக்காமல் இருந்திருந்தோம் அந்த டேட் டைமுக்குள்ள அவருடைய ஸ்பான்சர் தான் போய் உட்காருவாருன்னு சொல்லியிருந்தோம். அதன்படிதான் அதை 90% பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. 10% பேர் புரிதல் இல்லாம இருந்தாங்க. அவங்களும் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சேகர் சார் டீம்லயே ஒரு மிகப்பெரிய லீடர் அவர் நான் சொன்ன உடனே ஏத்துக்கிட்டாரு. எனக்கு அந்த அக்செப்டன்ஸ் தான் எனக்கு இந்த சிஸ்டத்துக்கு நமக்கு கிடைச்ச சக்சஸ். அவர் இன்னும் தீவிரமா ஒரு அட்மின் டைரக்டர் ஆகிறதுக்கு தன்னுடைய ஒர்க்ல இறங்கி பண்றாரு. நம்ம செந்தில் சார் டீம் மிஸ்டர் சக்கரவர்த்தி அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஸோ நம்ம வெற்றி பெறுவோம் சார். அதுல எந்த மாற்று கருத்தில். நான் இன்னைக்கு மதியானம் முடிக்கிற அளவுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நைட்டு ஆந்திரா கிளம்புறோம். நானும் சாரும், ஜிகே சார் வராரு, பாபு வராரு, எல்லாம் ஆந்திரால ஃபர்ஸ்ட் மீட்டிங் நம்மளுது. அதனால ஆந்திராவுக்கு போய் போர்டு மீட்டிங் எடுக்க போறோம். தெரிஞ்ச தெலுங்குல பேசுவேன். அதை முனிராஜன் டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. ஸோ சக்சஸா அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே கோயம்புத்தூர் போறோம். கோயம்புத்தூர் நம்மளுடைய வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய $25 ஆக்டிவ் லெவல் பிளான கோடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக போறோம். அட்வான்ஸ் சார் கொடுத்துட்டு ராமலிங் சார் கொடுத்துருவாரு. 1 lakh கொடுக்க போறாரு. கொடுத்துட்டு அன்னைக்கு அந்த கோடிங்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பினுடைய டீட்டெயில கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு சாஃப்ட்வேர் சார் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு ராமலிங் சார் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளப்பை ஃபைனலைஸ் பண்ணிட்டு வரப்போறேன். இன்னும் கிளப் எனக்கு ஃபைனல் ஆகல. சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு வந்தோம்னா தெளிவான PDF நமக்கு ஸ்பீடு கிரிப்டோல வந்துடும். வந்த பிறகு புதன்கிழமை அனைமா இன்னைக்கு முடிச்சிட்டுனா செவ்வாய்க்கிழமை நாளையில தான் ரன்னிங் தான். நாளையில இருந்து நீங்க வந்து இல்ல இன்னைக்கு ஈவினிங்கே கூட ரன்னிங் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு ஈவினிங் நம்ம குரூப்ல மெசேஜ் போட்டோம்னா எத்தனை பேர்கிட்ட சேரும்ன்றது தெரியாது. அதனால பொதுவான டைம் ஒன்று சொல்லி டியூஸ்டே, அதெல்லாம் செவ்வாய்க்கிழமை அதெல்லாம் பார்க்க வேண்டாம். டியூஸ்டே ஒரு பொதுவான டைம், ஒரு 6 மணி இல்ல 8 மணி நல்ல நேரம் பார்த்து ஓப்பனிங் அப்படின்னு சொன்னோம்னா நீங்க சேஃபால் வேலட் வச்சுக்கிற $50 உங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணிடணும் பாபு சார் அழகா உங்களுக்கு டெமோ பண்ணி இன்னைக்கு ஈவினிங் வந்து டெமோ வீடியோ வந்துகிட்டே இருக்கும். உஷாராணி மேடம் பண்ணுவாங்க, செந்தில் சார் பண்ணுவாரு, ஆரோக்கியசாமி அண்ணன் பண்ணுவாரு, இன்னும் ஜிகே சார் பண்ணுவாரு, பாலு பாண்டியன் சார் பண்ணுவாரு, நம்ம ராஜகுமார் சார் பண்ணுவாரு. இவங்கெல்லாம் அவங்கவுங்க ஸ்டைல அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய டெமோ வீடியோஸ் வரும். எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள பார்த்துட்டு நாளைக்கு காலையில நீங்க உங்களோட ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்போஸ் நேரம் மாறுதல் இருந்தால் நாளைக்கு டியூஸ்டே மதியானம் கூட ஆரம்பிக்கலாம். ஆனா நாளைக்கு என்பது உறுதி. அதனால எந்த டைம்ன்றது நம்ம ஸ்பெசிஃபைடா நம்ம எல்லா குரூப்லயும் நம்ம போட்டுடலாம். ஸோ நீங்க ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க எவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியுமா வாங்குவீங்க. கண்டிப்பா இந்த இந்த ஸ்பீடு கிரிப்டோ வெளியில வேற லெவலுக்கு பரவ போகுது. இன்னைக்கு நம்ம ஆந்திராவுக்கு, நாளைக்கு ஆந்திராவில் கால் எடுத்து வைக்கிறோம். அடுத்து கர்நாடகா, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் போகும். மகாராஷ்டிரா மீட்டிங்கும் நம்ம சீனிவாஸ் ஐயர் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. மிகப்பெரிய அளவுல வைட் ஸ்ப்ரெட்டா போக போகுது. இங்க கிரிப்டோ வளர வளர அங்க ஸ்பீடு கேஷனுடைய வளர்ச்சி வேற லெவல்ல இருக்கும். புது கோடிங் வந்துட்ட உடனே இந்த 40 லெவல் வேலெட் மிகப்பெரிய அளவுல இருக்கும். எழுதி வச்சிங்க, ஜனவரில இருந்து வேலெட் கம்பல்சரி. அப்ப வேலெட் கம்பல்சரினா 40 லெவல் மிகப்பெரிய அளவுல வருமானம் இருக்கும். ஆனா அதே நேரத்துல இங்க
$25 ஆக்டிவ் லெவலு, அப்படியே 4 மடங்கு வித்தியாசம் 40 லெவல் வேலட்டுக்கும். அப்போ உங்களோட வருமானத்தை நினைச்சு பாருங்க. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் சார். 2025 கோல்டன் இயர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த இடத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு, தொடுவதற்கு உண்டான இடத்துக்கு வந்துட்டோம். ஸ்டார்ட் பண்ண பிறகு அது இனிமேட் அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் ஜூம்ல வந்து சொல்லுவீங்க. நாங்க வந்து ஏன் பண்ண ஆரம்பிச்சோம் சார், சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிப்பீங்க. எல்லா சகோதரர்களும் வருவாங்க. ஸோ ஹாப்பி மூமெண்ட், ஹாப்பி ஸ்டார்ட். எல்லாரும் வியாழக்கிழமை எப்படி நீங்க ஸ்பீடு கிரிப்டோக்கு 500 பேர் வந்து ஆதரவு அளிச்சீங்களோ, அதே போல 500க்கும் மேற்பட்ட நபர்கள் ஸ்பீடு கேஷ்ல இருக்கிறவங்க எல்லாரும் நீங்க வியாழக்கிழமை காலையில அதே 4 மணிக்கு நம்ம ஜூம்ல ப்ரெசென்ட் ஆகும். அதே மாதிரி லான்ச்சிங் ப்ரோக்ராம் நடக்கும். நம்ம சுவாதி செந்தில் சாருடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்ல முடியாது, அந்த ட்ரைனிங்கோட ப்ரீ நோட்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் ட்ரைனிங், அட்மின் டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராமும் சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸுக்கு ஒரு 3 பேட்சா நடக்கும். அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்க்கு ஒரு 3 பேட்சா நடக்கும். அவருடைய ட்ரைனிங்கும் நம்மளுடைய கட்டமைப்பும் இந்த சிஸ்டத்தின் மேல வச்சுக்கிற நீங்க வச்சுக்கிற நம்பிக்கையும் இன்னும் ஒவ்வொருத்தருடைய வேர்வை சிந்திய உழைப்பும் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். எல்லோரும் உழைக்க வேண்டும். உங்களோட உழைப்பு ஸ்மார்ட் உழைப்பா இருக்கணும். அது ஒரு 4 மாதம் 5 மாதம் பிளானா இருக்கணும். அந்த 5 மாதம் நீங்க கடுமையா உழைச்சீங்கன்னா உங்களோட ஜென்ரேஷன் உட்கார்ந்து சாப்பிடும். எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அந்த விதைய போடுறோமோ அது எல்லாமே மரமா தான் மாறும். வெறும் மரமா மாறாது, ஆலமரமா மாறும். ஸோ அதனால நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல போக போகுது. வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம். நன்றி சார். சார், நீங்க நம்ம முன்னணி தலைவர்கள்லாம் உழைக்கிற உழைப்பு மக்களுக்கு பயன்படணுங்கிற அந்த எண்ணமும் நிச்சயமாக நம்ம பிபிஎஸ் குடும்பத்தை சிறப்பான முறையில வழி நடத்தி செல்லும். ஏன்னா நமக்கு அருமையான கட்டமைப்பு நீங்க கொடுத்திருக்கீங்க. அந்த கட்டமைப்பு அடுத்த தலைமுறைக்கும் அது கடந்து போகுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நேரம் இன்னும் பேச வேண்டிய இருப்பதனால நான் இப்போ மாதேஸ்வரன் சார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். நன்றி சார். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ முத்துக்குட்டி சார். அண்டு நம்ம கலங்கரை விளக்கம் சங்கர் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிங்கிற வார்த்தையை அவர் எதிர்பார்க்குற அந்த என்ட்ரிங்கிறதுல நாங்கள் காட்டுறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்பீடு கிரிப்டோ எடுத்த மரியாதைக்குரிய ராஜா சார் அவர்களுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். மிக உற்சாகமா உத்வேகத்தோட எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிங்க சார்.